கஷ்டமான விஷயத்தெல்லாம் நீ கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு வந்து ஈஸியான ப்ராஜெக்ட்லாம் நல்ல பட்ஜெட் தருவாங்க. இப்போ இதுலேயே சொன்னால ஆசைக்கூடியிலே FPV பிளான்ல இருந்தது. கார்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? நான் தான் ப்ரோ கிளைண்ட்டு. நான் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து என்னோட அவுட்புட் ரெண்டு தனி ஃபோல்டர் பார்த்தாலே ஒரு 200 போகும். 3.5 lakhs பட்ஜெட்டே அவ்வளோ இல்லையா? கொஞ்சம் இது மாதிரி போயிட்டேன்னா மாட்டிப்போம். வரைக்கும் நீங்களா போய் யாரு கூட ஒர்க் பண்ணணும்னு அப்ரோச் பண்ணி ப்ராஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. Hey guys, welcome to the CC podcast. We have the one and only Vicky Pop here. விக்னேஷ் பிரபா. Yes. Oh, set பேரு கரெக்டா சொல்றான். விக்னேஷ் பிரபா. விக்னேஷ் பிரபான் கரெக்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, ஸ்டாக் பண்ணியிருக்கான் ப்ரோ உங்களை. ஸ்டாக்கிங் பண்ணணும். போனதான் நாங்கள் கெஸ்ட்டு கூப்பிடும் போதே என்ன பிளான் பண்ணோம், ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம், அவங்க மூலியமா என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுறோம். போன தடவை யார் வந்தா? கென் வந்தாரு. கென்னை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அதனால ஈஸியா இருக்கும் நினைச்சோம். ஆனால் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாம போயிடுச்சு கடைசியில. கென்னே அவரே ஃபுல் பண்றாரு எல்லாத்தையும். நீங்க கேட்கணும்ட்டு இல்லை, அவரே வந்து எல்லாமே கொஸ்டினும் கேட்டு ஆன்சர். என்ன எல்லாம் டிக் ஆகிட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கு கரெக்டா. எது செகண்ட் எபிசோடோ இது ஆக்சுவலா? ஓ சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வருவீங்களா நான் ரொம்ப டவுட்ல இருந்தேன். வந்துட்டீங்க. அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த எனக்கு சுத்தமா தெரியாது, சிவா தான் சொல்லிட்டு இருப்பான் விக்கி பாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து லைக் ஒரு லெவல்ல இருக்காரு, வி ஷுட் லைக் ஃபாலோ ஹிம். ப்ரோ ஆக்சுவலி எல்லாரும் விக்கி பாப்னா அப்படிதான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சர்க்கிள் எடிட்டிங் அதனாலே உங்களை லிட்டரலி எல்லாருக்குமே தெரியுது விக்கி பாப்னா யாருன்னு. ஆனா உங்க ஃபேஸ் தெரியல நீங்க சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். அன்னையில இருந்தே எனக்கு எனக்கு ஒரு இன்டிமிடேஷன். இவர் நேரில் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், நர்வஸாக இருப்போம். நீங்கள் சில்லா இருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னடா இப்படியா இருக்கு நம்ம பேர் அப்படின்ட்டு எனக்கு இருக்க ஒரு மாதிரி. பட் ஆனால் அதான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது அவ்வளோதான், அது ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, மற்ற எதுவுமே அப்படியே போகிறது. நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணேன், நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் ரிலீஸ் ஆகும்போது உடனே ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு தோணும் போது போடுறீங்க, அதுவும் போஸ்ட் பண்ணிக்காம. நம்ம திருப்பி அந்த ப்ரொமோஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. வேற ப்ராஜெக்ட் வந்துடும், அதுக்குள்ள நம்ம அதுல போயிடுவோம். அப்படி இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஆசை கூட ப்ரொமோஷன் பண்ணல. OCB அந்த இது ஒர்க் பண்ணது எதுவுமே போடல. புரியல. அதான் எனக்கு வேணும் ப்ரோ. 8 முழம் சரிய மடிச்சு 8 நாக்கி ஒரு கட்டழகு ஃபிகர். அதுக்கு முன்னாடி 170 இதுவும் நான் எதுவுமே போடல. அச்சிடாக்கு போல என்ன காட்சி விட்டுட்டான், எஜுகேட்டட்னு சொல்லி அச்சு துப்பிட்டான். லைஃப் பட்டி கட்டி மேலே ஏறி பல்ல காட்டிட்டான். நான் மேலே ஏறி போனா என்ன தள்ளி விட்டுட்டான். ஏன்னா அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. நான் பண்ணோன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா அந்த அப்படியே ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு அவசரத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பார்த்துருங்க அப்படின்ட்டு வந்துடும். பட் அதுதான் பண்ணோம் மெயினாக. பட் டைம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு கரெக்டாக நான் மட்டும்தான் இருப்பேன் ப்ராஜெக்ட். நீங்கள் சோலோவாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம் நான் தனியாக தான் மோஸ்ட்டாக பண்ணுவேன் எல்லாமே. பட் தனியாக நான் செக்ரிகேட் பண்ணுறேன் எல்லா ஒர்க்கையும். ஃப்ரீலான்ஸ் யாரெல்லாம் அப்போ பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்து, சில பேர் தெரியும் கரெக்டாக யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம கொடுத்து கரெக்டாக வாங்கிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணவன் செகண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்க மாட்டான், செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணவன் தேர்ட் ப்ராஜெக்ட்ல இருக்க மாட்டான். ஸோ அதனால எனக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் கரெக்டாக. ஆனால் என்னென்னா ப்ரெஷர் இருக்கும், இவன் எப்படி ஒர்க் பண்ணுவான். ஏன்னா போகிறது எல்லாமே புது ஆர்டிஸ்டில். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் 170 ஒர்க் பண்ண பையன் கனடா. ஆக்சுவலாக அவன் அங்கே படிக்கிறான். ஸோ அவன் என்னோட லைக் வந்து அவன் கொலீக்ஸ். ஆக்சுவலாக என்னோட பழைய ஆஃபீஸில் இருக்க கொலீக். அவன் 3D மாடல் அனிமேஷன்லாம் அவன்கிட்ட இருந்து வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக ஆசை கூட பண்ணது பெங்களூரில் இருக்கவங்க ஒருத்தவங்க. ஆக்சுவலாக ரீடிஃபைன் சொல்லிட்டு ஒரு VF கம்பெனி, அதில் இருக்க ஒருத்தவங்க அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த பட்டர்ஃப்ளைலாம் இருக்குல்ல அது. ஆனால் அனிமேட்டிக்ஸ் வேறு. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் அதை அனிமேட்டிக்ஸாக பில்ட் பண்ணி அனிமேட்டிக்ஸை வந்து நாங்கள் வந்து 3D மாடலுக்கு கொடுத்துட்டு 3D மாடல் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். ஆமாம் அவங்க ஒர்க் ஃப்ளோ இப்போ டைட்டாக இருக்கணுமே. ஆமாம், ஏன்னா அப்படியே பார்த்துட்டு விட்டுற முடியாதுல்ல. ஏன்னா அது கரெக்டாக அது அப்படியே மெருகேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச்சிங் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ பின்னாடி ஒரு ஒர்க் போயிட்டு இருக்க முன்னாடி அதில் நானும் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம், என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சாங் ஒரு வீடியோவும் ஒன்று எதிர்பார்க்கும்ல, வேறு மாதிரி இருக்கும். ஒன்றுத்தில் VFX இருக்கும், ஒன்றுத்தில் VFXே வேணாம், இதில் எதுக்கு வேணவே வேணாம், இதுவே பக்காவாக இருக்குது, இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் ஃபுல்லாக. ஒவ்வொரு பொண்ணுக்கும்
ஒவ்வொரு பொண்ணுக்கெல்லாம் அது பிரேக் அவுட் பண்ணோன்றதுக்காக தான். ஏன்னா ப்ரொடக்ஷனாக அது ஏதாவது புதுசாக பண்ணோம், ஏன்னா கேமரா ஆங்கிள் ஆகும், லைக் ப்ரொடக்ஷன் ஆகும். ஏன்னா தேஜோ பரத்ராஜ் ஆகும், இல்லை நாங்கள் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம், அவனும் ஒரு க்ரியேட்டிவான கை. ஸோ அவன் கேமராவில் என்ன புதுசாக எடுத்துகிட்டு வரலாம், இப்போ நம்ம எஃபெக்ட்ஸில் புதுசாக பண்ணோன்னா அவன் கேமராவில் ரிக்ஸாக என்ன புதுசாக பண்ணலாம், இந்த ரிக்ஸ்லாம் இருக்குது, கஸ்டமைஸ் ரிக்ல இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவன் சைட்லேருந்தும் வர ஒரு புஷ் தான். நீங்கள் வந்து அடுத்த பாட்காஸ்ட்லாம் அவனெல்லாம் கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல கிரியேட்டிவான சொல்லிட்டாரு. நான் இதை காமிச்சே ப்ளீஸ் சார். ப்ரோ இப்போ நிறைய ஒர்க் வருதுன்றீங்களா, இப்போ உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் மந்த்லி ஒரு அத்தனை query வரும், அத்தனை ஒர்க் வரும், அதை வந்து நீங்கள் எப்படி செக்ரிகேட் பண்ணி எதை நான் எடுக்கலாம் எதை நான் எடுக்கக்கூடாது எப்படி சூஸ் பண்ணி? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் ப்ரோ. ஏன்னா ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால படம், மியூசிக் வீடியோ, கமர்ஷியல்ஸ் எல்லாமே வரும். பட் ஆனால் அந்த சூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னா உனக்கு பேக் கிளாஷ் தான். ஏன்னா நீ அந்த டைமில் வேறு எதாவது பண்ணியிருக்கலாமே நல்ல ப்ராஜெக்ட்டு. நானே எடுத்துகிட்டு கடைசியில் ஏன்டா இது எடுத்தோம் அப்படின்ட்டு யோசிப்பேன். அது ஃப்ளோ தான் ப்ரோ, நம்மளால் அதை ஜட்ஜ்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ஜட்ஜ் பண்ணிலாம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் என்னன்னா இப்போ நான் மியூசிக் வீடியோ பண்ணுறதுனால எனக்கு மியூசிக் வீடியோ குவரிஸே வரும் நிறைய. அது நீங்கள் பண்ணுங்க, இதை வந்து நம்ம எதாவது ஒர்க் பண்ணலாம். ஆனால் அதில் நிறைய தெரிஞ்சிடும் ப்ரோ, யார் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அனுப்பும் போதே தெரியும் யார் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ட்ரீட்மெண்ட்லாம் வச்சு கரெக்டாக கேட்குறாங்களா, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, உங்க ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா. ஏன்னா எடுத்தோடனே டேரெக்டாக வந்துட்டு உங்கள் சார்ஜஸ் என்ன அப்படின்றது அது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், நம்ம ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கக்கூடாது. பட் ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து பொட்ரே பண்ணிடுறாங்க ஈஸியாக. வந்து என்ன மெசேஜ் ரிப்ளை பண்ணல, ஏன்னா ஒருத்தவன் சொல்லி ஒருத்தவன் கேட்க வேண்டியதாக இருக்குது. ப்ரோ அவர் ரிப்ளைவே பண்ணல, இந்த மாதிரி அவன் அனுப்பின மெசேஜே ப்ரோ நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, எடுத்தவொடனே டைரக்ட் ஹிட்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் அப்படின்னு வரும்போது அது எடுத்து இல்லை ப்ரோ இந்த ரேட்டு ஒரு லார்ஜ் நம்பர் இல்லைனா இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக அதை அவாய்ட் பண்ணுறது. சூஸிங் ப்ராஜெக்ட் தான் ப்ரோ இருக்கிறதுலே. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். நீ ஒரு படத்தில் நீ போய் சைன் பண்ணிட்டு அந்த படம் நல்லா இல்லைனா வேஸ்ட்டில் அவ்வளோ நாள். ஸோ அதுக்கப்புறம் பாட்டு நல்லா இல்லைனாலும் விஷுவல்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். அதுவும் லைக் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்போம், அதை பார்க்க மாட்டாங்க எதுவுமே. இப்போ நீ ஒரு நல்ல ஒரு சாங் ஹிட் ஆகிற ப்ராடக்டில் நீ எதுவுமே பண்ணலனா கூட உனக்கு நேம் வந்துடும். இந்த ப்ராஜெக்டில் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன ஒர்க் பண்ணியிருப்பான்லாம் தெரியாது. ஸோ அவன் ஒர்க் கம்மியாக இருந்தால் கூட அவனுக்கு நேம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் சூஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரோ நீங்கள் சொல்ல ஒரு இதில் கரெக்ட் தான். கட்சி சேராக வந்து மேக்ஸிமம் 5 to 8 செகண்ட் தான் இருக்கும். க்ளீனப்பு, பின்னாடி ஃப்ரேம்ஸ் மாறுறது, அது மட்டும் தான் பண்ணேன். முன்னாடி நிறைய பண்ணியிருந்தாங்க. அது சாங் ஆனஸ்ட்டாக சாங் வரும்போதே அதுக்கு விஎஃப்எக்ஸ் அவ்வளோவா தேவைப்படல. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தோம், பண்ணிட்டு எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமையும் க்ளீனப் பண்ணதை மட்டும் வச்சுக்கணும். கட்சி சாரா தவிர நான் நிறைய எஃபோர்ட் போட்டு சில வீடியோலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வெளில தெரிஞ்சதே இல்லை. கட்சி சாரான்னு கட்சி சாராக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்தது ஆக்சுவலாக அந்த கட்சி சேர ப்ராஜெக்ட் முன்னாடி என்ன ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது ஒரு விஷயம். பட் ஆனால் அதில் எனக்கு அதில் ஸ்கோப்பாகவே எனக்கு எதுவும் இல்லை. ஃபெல்ட் லைக் விஎஃப்எக்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த. அது வந்து எனக்கு அது ஓகே, அதில் நான் என்ன என் கான்ட்ரிபியூஷனே கம்மியாக இருக்கே நான் இதில். ஏன்னா எனக்கு நான் எதாவது இன்வால்வ் ஆகிறேன்னா எனக்கு எதாவது எக்ஸைட்மெண்ட்டாக ஏதாவது கஷ்டமாக இருந்தால் தான் எனக்கு அது ஏதாவது ப்ரொஃபைலுக்கு வந்து வரும் ஏதாவது ஒரு விஷயம். ஓகே இது பண்ணியிருக்காண்டா, இது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே எடிட் பண்ணுறாங்க இப்போ, புரியுதுங்களா? எல்லாருமே எடிட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நீ எப்படி உன்னை யூனிக்காக நீ காமிச்சிக்கிறன்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப மேட்ரு. ஏன்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ எடிட்டிங். எல்லாருமே மொபைலில் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க. பட் நீ எப்படி உன்னை ஒரு ஸ்டெப் நீ யூனிக்காக காமிச்சிக்கிற என்ன விஷயத்தில் அப்போன்னும் போது நீ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறது நீ கரெக்டாக சூஸ் பண்ணாதான் உனக்கே ஸ்கோப் இருக்கும் சேலஞ்சிங்காக. இப்போ பால் டபாக் பண்ணி தான் நான் ரீச் ஆனேன். இதே நான் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃப்ரீடமும் இருந்திருக்காது. எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா அவன் வேறு ஏதாவது தான் சொல்லுவாங்க. இப்போ இவன் ஓப்பன் டு ஒர்க் தான். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன வேணால் நாங்கள் த்ரோ பண்ணலாம், என்ன வேணால் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நீ வந்து செக்ரிகேட் பண்ணணும் உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்களோட நீ வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ படத்தில் எடிட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வருஷமாக எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் நம்மளை எதுக்கு ஏதாவது தெரியுதுன்னா இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணுறதுனால தான் தெரியுது. சம்திங் ஏதாவது கொஞ்சமாவது யூனிக்காக ட்ரை பண்ணுறதுனால. என்னையே சொல்லுவாங்க ரொம்ப ரேப்பிடாக இருக்குது, ஃபஸ்ட்லாம் ரொம்ப ரேப்பிடாக இருக்குது, உங்கள் கட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் என்ன விஷயம்ன்ட்டு. பட் ஆனால் என்னென்னா நான் அது பண்ணாதான்
செக்ரிகேட்டே பண்ண முடியும் மற்ற ஒரு பீப்புளா. உங்க ஒர்க்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ கட் பண்றது எல்லாருமே இல்லை. இப்போ கட் பண்றதுக்கு டேரக்டருக்கே ஒரு விஷன் இருக்கும், அவங்களே கட் பண்ணிருவாங்க. அவங்களே கட் பண்ணிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நானே தேவையில்லை. அப்போ எனக்கு யார் ஒர்க் தருவா? எனக்கு நான் ஒன்று பண்ணோன்னு நினைக்கிறேன், எனக்கு யார் ஒர்க் தருவா? அது இப்போ அந்த வேலையை வந்து அவங்களே பண்ணுறாங்கன்னா அது அவங்களே பண்ணிவிடுவாங்கல்ல. கஷ்டமான விஷயத்தெல்லாம் நீ கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வந்து ஈஸியான ப்ராஜெக்ட்லாம் நல்ல பட்ஜெட் தருவாங்க. இதான் விஷயம். ஓகே, புரியுதா? நீ வந்து ஈஸியாகவே உன் பேர் விக்கி பப்பு இதில் வந்துட்டார்னா போதும்டா உனக்கு வந்து. புரியுது. நான் எதுவுமே வேலை செய்யலைன்னா கூட எனக்கு காசு வந்துடும். புரியுதுங்களா? ஆனால் நான் எதுவுமே எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டேன், சும்மா தான் போட்டிருப்பேன். இல்லை அவங்க வந்தாங்கன்னா ஒரு விஷயம் இதில் வந்து வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு நான் செட் பண்ணுறதுக்காக நான் இன்னும் செட் பண்ணல. இதை பார்த்துட்டு யாராவது ப்ராஜெக்ட் தராது போயிட்டு போகிறீங்கடா நான் அப்படிலாம் சொல்கிறேன். பட்டு அந்த ப்ராசஸில் சொல்கிறேன், புரியுதா? நீ நல்லா கற்றுக்கிட்ட நிறைய விஷயம்னா உனக்கு ஈஸியான விஷயத்தில் உன்னை ஈஸியாக உன் பேரை வந்து இன்வால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ உனக்கு காசு வந்து லைக் ஈஸியாக இருக்கும். நம்ம ஷோகேசிங் வந்து அதுதான். இப்போ இன்ஸ்டாகிராமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக தெரியறதே இன்ஸ்டாகிராம்னால தான் என்ன விஷயம்ன்ட்டு. என்ன ஷோகேசிங் பண்ணிக்கணும்னு இல்லை, என் ஒர்க் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் என்ன விஷயம் அது மட்டும் கரெக்டாக இருந்தாலே எனக்கு லேர்னிங்கான ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அது லேர்னிங் வந்து எனக்கு வந்து ஆமாம். ஏன்னா அது எதாவது நான் பண்ணோன்ட்டு கற்றுட்ருக்கேன்னா அது ஸ்டாப் ஆகிடும். எங்களுக்கே இந்த பாட்காஸ்ட்டே அந்த மாதிரி தான் ஒரு டிலமாவாக போயிட்டுருக்கோம். இதை மெயின்டைன் பண்ண முதலையே சடனாக வந்து ஐயோ நாளைக்கு போஸ்ட் போடணுண்டா நம்ம பண்ணலான் இருப்போம். அப்புறம் வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் திஸ். பட் எங்களுக்கு திஸ் ஹாஸ் பின் த ஃபார்மேட் த்ரூ விச் கிளைண்ட்ஸ் கேம் டு அஸ். நாங்கள் பண்ணுற வேலையை பற்றி பேசினோன்னா தான் ஓ இவங்களுக்கு விஷயம் தெரியுது அப்படின்னு ஒரு 2-3 கரெக்ட். இல்லை நல்ல விஷயம் தான் ப்ரோ. அதுதான் நீ ஃபைனலி உனக்கு நீ என்ன கொஞ்சம் அச்சீவ் பண்ணோன்ற கோல் வந்து உனக்கு இருந்ததுன்னா அது நீ அந்த கோல் வச்சு நீ அந்த ஃப்ளோவில் போகும்போது உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீ எது வேணால் எடுத்துக்கலாம். கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ அந்த ஃப்ளோவில் போனோன்னா அப்படியே ஃப்ளோவாக விட்டுருங்க. அது உங்களுக்கு ஒன்று அலைன் ஆகும் கரெக்டாக. உங்களுக்கு அதில் தெரியும் நீங்கள் எது பிக் பண்ணலாம் எது பிக் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் இப்போ ஆஃப் லேட் அப்படி தான் லைட்டாக சில இது அப்படியே வரும். நல்லா லைக் நைஸ் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கிறது. கரெக்ட். இல்லைண்ணா இன்னொன்று என்னன்னா, இப்போ 1 மில்லியன் வியூஸ் போனாலுமே இப்போ ரீல்ஸில் நிறைய போகுதுன்னா ஏன்னா இப்போ ஈஸியாக ஆல்கரிதம் வந்து புஷ் பண்ணுதில்ல. லைக் மில்லியன் வியூஸ் வந்து எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுலேருந்து எவ்வளோ ஒர்க் வருதுன்னு கேட்டால் நச்சுன்னு அடிக்கிறீங்க. இதுதான் மெயினான கோலே எனக்கு. நான் அதான் பார்ப்பேன். நான் அவ்வளோ வியூஸ் வந்தாலுமே இப்போ ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் போகுதுன்னா இதுலேருந்து யார் எனக்கு வேலை தருவாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு வேலை செய்கிற ஆளுங்களை நான் இன்ஸ்பயர் பண்ணால் போதும். இதுதான் என்னோட ஆடியன்ஸ். ஸோ நான் அதுக்காக நான் போட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ண விரும்பலை. ஸோ அதனால் எனக்கு யாரெல்லாம் வேலை தரணுமோ அவங்க நான் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நான் என்ன யூனிக்காக ஷோகேஸ் பண்ணிக்கணுமோ அந்த விஷயம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வியூஸு இந்த மேட்ரு அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அதில் வர காசு இப்போ நான் இதில் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டேன். ஒரு நல்ல என் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன்னா இன்டர்நேஷ்னலாக எப்படி நான் ரீச் அவுட் பண்ணுறது கிளைண்ட்ஸை, இன்டர்நேஷ்னலாக நான் எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகிறது, எப்படி நான் இன்ஸ்பயர் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம், எப்படி அவங்கள நான் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறது, இதுதான் என்னோடய ஃபோக்கஸாகவே இருக்குது. அதுதான் எனக்கு பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ இருக்கும்போது நான் சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் போட்டு என்னால் சும்மா ஒரு ட்ராவல் இந்த விஷயம் அவங்கள நான் தப்பு சொல்ல, பட் எனக்குன்ட்டு சில விஷயம் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போதுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதில் என்ன நெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னும் போது சில விஷயம் அப்கிரேட் ஆகும்போது அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் பண்ணோம். இந்த வீடியோவில் இவங்களாம் இன்ஸ்பயர் பண்ணோம், அவங்களாம் என்னை பார்க்க வைக்கணும் அந்த மாதிரின்றதுனால அந்த ப்ராசஸில் ரன் ஆகிட்டுருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு வந்து எனக்கு காசு வருது. அதனால என்னால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது. வீட்லேயும் சரி ஒரு கமிட்மெண்ட் எதை கொடுத்தாலும் அப்போ அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா நீ என்ன போடுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதான் உனக்கு தெரியும் அப்படி சொல்ல. இல்லை எனக்கு இதோட நல்லா தெரியும் நான் நல்லா பண்ணுவேன்னா இல்லைப்பா இது இவ்வளோதானே இருக்குது அக்கௌண்ட்டில் ப்ரோ. ஸோ இப்போ அந்த லைனில் வந்து நேஷனல் கிளைண்ட்டாக ஸ்லைஸ் அந்த மும்பை இந்தியன்ஸ் வீடியோ அது ஹவு டிட் தட் ஹேப்பன்? Easy too fast, too easy. My life is better, I'm making achievements. Break it even, that's how I fight my demons. My team is winning, keep it spinning all this cash I'm saving. Stacking it aimless, making payments, how I make. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு சில கிரியேட்டர்ஸ் தெரியும் மும்பையில். ஸோ அதில் வந்து மேஜராக வந்து அர்ஷித் அகர்வால் சொல்லிட்டு ஒருத்தவங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து சாக் அண்ட் சீஸில் இருக்க ப்ரொடியூசர் அவங்க.
ஸோ பேசிக்லி இது ஒரு லாங் ஸ்டோரி ஆக்சுவலாக, நீங்கள் எது வேணுமோ கட் பண்ணி போட்டுங்க. ஃப்ளோவில் சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம எடிட்டில் பார்த்துக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஃபீச்சர் ஆகியிருந்தேன் இதில் லைக் ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு மும்பை பேஸ்டு ஸ்ட்ரீட் கல்ச்சரு, இந்த மாதிரி பாப் கல்ச்சர்ஸ் நிறைய, ஒரு ஸ்பெசிஃபிக்கலாக 2 கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ரிலேட்டட் கல்ச்சர் ஓரியன்டெட்லாம் வந்து அவங்க அதில் போஸ்ட் பண்ணுவாங்க, ஃபீச்சர் பண்ணுற பேஜ். நீங்கள் இதுக்கு எஸ்கேப் க்ளாஸெட்டுக்கு பண்ணதா? எஸ்கேப் பண்ணேன், அது ஒன்று ஃபீச்சர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று ஃபீச்சர் பண்ணாங்க. நான் வீட்லேயே சும்மா ரீல்ஸ் மாதிரி நான் போட்டிருப்பேன், சும்மா லைட்டாக ஒரு கிரேசியாக ஒன்று பண்ணி போட்டு. அந்த ஃபேஸ் மாஸ்க் ஆகிட்டு ஒரு இது வருமே, அதுக்கும் முன்னாடி ஒன்று லைக் ஒரு ஷூலாம் ரொட்டேட் ஆமாம், அது வந்து அவங்க ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. இது எப்போனா நான் முன்னாடி, இது ஆக்சுவலாக ஒரு 2 வருஷம் முன்னாடி, ரொம்ப முன்னெல்லாம் இல்லை, 2. ஸோ அது ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க அங்கே. அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு அவங்க வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, ஒர்க்லாம் நல்லா இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. அவங்க கூட சேர்ந்து நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். அதில் தான் அவங்க எனக்கு ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணாங்க. அப்படியே லிங்க் வந்து எனக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அதில் இருக்க ஒரு லிங்க் வந்து இந்த டேரக்டர்ஸ், அவங்க வந்து 170யோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. 170 சென்டிமீட்டர் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் அவங்க கூட மீட்டிங் இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணலாமா, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பேசும்போது, அவங்க வந்து சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம், என்ன விஷயம்ன்ட்டு. கூகுள் மீட் தான். ஸோ என்ன இது அப்படி சொல்லிட்டு அவங்க டெக்கை காமிக்கிறாங்க, ஃபுல்லாக 170 இருக்குது. இதுதான் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. சரி ஓகே இதுதான் பண்ணுமா, பாட்டு அனுப்புங்க, ஏன்னா நான் பாட்டு கேட்பேன். என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, என்ன ஒர்க் அவுட் ஆகுதா, நல்லா இருக்கான்னு. பாட்டு நல்லா இருந்தது, சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுவே கொஞ்சம் ஒரு பேஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஓகே ப்ரோ நான் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மூவ் ஆன் ஆச்சு. சரி பிராண்ட் வீடியோ தானே, எனக்கும் ஃபுல் ஃப்ளெஜ் மியூசிக் வீடியோ பண்ணால் ரொம்ப நாள் ப்ராசஸ். அது இல்லாத ரொம்ப நாள் பண்ணாதான் அது வந்து குவாலிட்டியாக இன்ஸ்பயர் பண்ண முடியும் யாரையாச்சும். இல்லைனா அது நான் பார்ப்பேன், யாராவது இன்ஸ்பயர் பண்ணணும், எதை என்ன புதுசாக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நீ புதுசாக எடுத்துகிட்டு வரனாவே ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து அப்படியே க்ரியேட் ஆகாது. மோல்ட் பண்ணி ஓகே இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு வேர்ஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சதை நான் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் டேரக்டருக்கு அந்த ஸ்லைஸ் வீடியோவில் நான் பார்த்தேன், அந்த டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்லேயே வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். லைக் அதில் வந்து நான் புதுசாக என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் பேக்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன், எப்போவுமே ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன், என்ன ப்ளகின்ஸ் வருது, யாரெல்லாம் விடுறாங்க ரீசெண்டாக, புதுசாக என்னெல்லாம் வருது. அந்த பில்லர்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு அந்த டெக்ஸ்சர்ட ஃபுல். ஆமாம் அது எல்லாமே சிஆர்டி டெக்ஸ்சர்ஸ் தான். ஸோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நான் ஒரு கோர்ஸ் பண்ணேன் ஆக்சுவலாக, வந்து அது யாருக்கும் தெரியாது. நான் அதெல்லாம் இப்போ இதெல்லாம் நானே யாருக்கும் தெரியாது என்னோட கோர்ஸ் பண்ணது. அதனால் நான் அந்த கோர்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த மிக்ஸ் மீடியாலாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த மிக்ஸ் மீடியா ஒரு ப்ளகின்ஸ், அந்த MXMN நினைக்கிறேன் ஆக்சுவலாக, ஒரு மிக்ஸ் மீடியா பேக் ப்ளகின், ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி. அது ஒரு அந்த ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு சிஆர்டி டெக்ஸ்சர்ஸ் வந்து ப்ளகின்ஸ் விட்டுருந்தார். ஸோ அது டவுன்லோட் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படி சொல்லி. அதாவது ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஸோ அதுதான் எனக்கான ஒரு ஓகே இது நல்லா இருக்கும்ல. ஆனால் என்னென்னா இது ஒன்றுன்னு மட்டும் இருந்துடாவா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 ஷார்ட்ஸ் ஒரு 6 ஷார்ட்ஸு அது எடுத்துகிட்டு வரணும். அப்போனா ஒரு ஓகே இது த்ரூ அவுட்டாக ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அதுதான் எல்லாருமே சொல்லிருப்பாங்க, நீங்கள் ஒரு வேர்ல்ட் பில்ட் பண்ணுற ஸ்டைலில் தான் இருக்கும் எல்லா வீடியோஸும். இது ஸ்லைஸ்ன்னு இல்லை, 170 இல்லை, ஐஏயும் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் போடுற யூடியூப் வீடியோஸு ரீல்ஸு எல்லாத்துலேயுமே ட்ரீட்மெண்ட், என்விரான்மெண்டல் ட்ரீட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்துருவீங்க. பார்த்தா அது ஒரு தனி லைக் ரியலிஸ்டிக் வேர்ல்டு இல்லாமல் வேறு ஒரு வேர்ல்டு இருக்குது. அதில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், பேக்ரவுண்ட் மூவ் ஆகுது. இப்போ 170 கூட பின்னாடி ஃபோட்டோ ஃப்ரேம் மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டே கிரியேட் பண்ணிடுங்க. அதுதான் உங்கள் யூனிக் ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே நான் பிளான் பண்ணுருவேன், இதெல்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு. அது ஆனால் எப்படி இருக்கும்னா, அந்த பிளானு நான் முன்னாடியே வந்து எனக்கு நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பேன்ல, அதை தான் நான் இதில் அப்ளை பண்ணுவேன். புரியுதுங்களா? நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து ஒரு வீடியோ க்ரியேட்டராக நான் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறத நான் அதை வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது என்னால் நம்மளால் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு வீடியோ வரும்போது அதை நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு. இப்போ 170 ஃபுல்லாகவே அது ஒரு ஃபியூச்சர் சிட்டியாக இருக்குது, ஃபுல்லாகவே ஹோலோகிராம் ஃபுல்லாகவே இருக்குன்னா
அது ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது தான். ஆனால் என்னன்னா ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை. ஓகே, இது எத்தனை பேர் என்ன விஷயம் எந்த மாதிரி மாறுமான்ட்டு அது ஒரு 2 ஷாட்டில் இருந்தது. ஆனால் த்ரூ அவுட்டாக இல்லை. அது த்ரூ அவுட்டாக மாற்றணும் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது போஸ்ட்ல எடுத்தீங்களா முன்னாடி எடுத்தீங்களா அந்த டிசிஷன்? போஸ்ட் ஃபஸ்ட்டு இல்லை ஆக்சுவலாக. போஸ்ட்லாம் அந்த மொத்த டிசிஷனே வந்துச்சா அப்போ? அது வந்து ப்ரொடக்ஷனில் கூட அது தெரியாது என்ன வரப்போகுதுன்ட்டு. 2 ஷாட் 3 ஷாட்ல தெரியும் ஹோலோகிராம் வரணும் இந்த விஷயம் ஃபியூச்சர் சிட்டி அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர்ன்ஸ் இங்கே இருக்கலாம் இந்த பேட்டர்ன்ஸ் இங்கே இருக்கலாம் அப்படி பிளான் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஹாலிவுட்டாக போயிடுவோம். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரிசைஸாக இது இங்கே வரணும். பட் ஆனால் அதான் குவாலிட்டிஸ் டேரக்டரோட குவாலிட்டிஸ் முன்னாடியே இருந்தால் தான் இதோட ஒர்க் வந்து நம்ம குறைக்க முடியும். பால் டப்பாவும் அவனும் விஷனரியான காய். ஸோ அவன் வந்து அவனுக்கு என்ன வேணுன்றது தெரியும், அவனுக்கு என்ன தேவை அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால இது ஒன்லி நான் பண்ணது மட்டும் கிடையாது, இது டீமோட ப்ராசஸ். நான் பார்த்தேன் மனுஷன் எவ்வளோ ரோட்டோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவுட் ஆஃப் த ஐ மீன் ஃபோக்கஸ்ல இல்லாத சப்ஜெக்ட்லாம் ரோட்டோ பண்ணி பின்னாடி இது பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரோட்டோ என்னன்னா அதில் ஃப்ளேம் பாய் சொல்லிட்டு லைக் ஃப்ளேம் பாயில் அது பி பாய் அவர் தெரியும், ஆல் ஃபார் ஒன் அவர். ஸோ ஆக்சுவலாக அவர் தான் வந்து லைக் ரோட்டோஸ்கோப்லாம் பண்ணது நிறைய ஷார்ட்ஸுக்கு. அது ஒரு 2 months ப்ராசஸ், 1.5 months. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே ரோட்டோவா இல்லை? ஆமாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே ரோட்டோ ஆக்சுவலாக. ஸோ அது தனியாக மேனுவல் மாஸ்கிங்கோ எந்த இடத்துல ஏன்னா லோ லைட்லாம் அப்சர்வ் பண்ணாதுல்ல. ஸோ அந்த எந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. பட் ஆனால் தெரிஞ்சிச்சு லாங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்துட்டு அப்படியே ஒன்றுமே புரியல எனக்கு, எப்போ எவ்வளோ பண்ணியிருக்கு. ஆமாம் இல்லை அவருக்கும் அந்த பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா அவரும் வந்து அதை கரெக்டாக ஏன்னா ப்ரெஷர் இல்லை, நாங்கள் வந்து ஒரு டைம் எடுத்து ஒர்க் பண்ணோம், அதுதான் விஷயம். ஏன்னா சில ப்ராஜெக்ட் ப்ரெஷரோடு வரும், இந்த ப்ராஜெக்ட் ப்ரெஷர் இல்லை. ஏன்னா திங்க் சைட்லேருந்து அவங்க ஒரு டைம் தந்தாங்க, அதில் டேரக்டரும் வந்து பேசிட்டாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆர்டிஸ்டில் ஐஏ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 170 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு கம்மியாக கொஞ்சம் வந்து அப்போ தான் எட்டாப்ளிஷ்டே பண்ணுறாங்க பால் டப்பான்ட்டு. முன்னாடி பிக் ஸ்கேலில் தெரியாதுல்ல கொஞ்சம், இது வரும்போது ஒரு மாதிரி சரியான ரீச் ஆச்சுலாம். இது எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ. நீங்கள் ஐஏ ஒர்க் பண்ணும்போது டெட்லைன் எதுவும் வந்திருக்காது, எவ்வளோ வேணால் நீங்கள் இன்புட்ஸ் போடலாம், டீமாக சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. 170 போது ஒரு ப்ரொடியூசர் உள்ள ஐ மீன் திங்க் மியூசிக் உள்ள வந்து உங்களுக்கு டெட்லைன் சொல்லி நிறைய டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. என்ன ஆனாலும் இல்லை இது டெட்லைன் இல்லாமல் இருந்திருந்தா அந்த வீடியோ நீங்கள் பெட்டராக பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை இப்போ ஆல்ரெடி பண்ணதே உங்களுக்கு லைக் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும்? இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கிற நல்ல கேள்வி. டெட்லைனில் இருக்கிறது வந்து எப்பவுமே நல்லது தான் ப்ரோ. ஏன்னா டெட்லைன் இருந்தால் வந்து ஆனால் டெட்லைனு எவ்வளோ டைமில் இருக்குன்ட்டு இது வந்து நல்ல டெட்லைன். இவங்க கொடுத்தது வந்து ஒரு 2 months நாங்கள் எடுத்துக்கிட்டோம், 2 months 3 months போயிடுச்சு. ஸோ அதனால் அது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க ஸ்பூன் பீட் பண்ணிட்டே இருக்குல்ல, இது என்ன பண்ணுறீங்க, இது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கேட்கல என்ன விஷயம்ன்ட்டு. அவங்க வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கு. ஆக்சுவலாக திங்க் மியூசிக் மகேஷ் அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் தான் ஆக்சுவலாக. ஏன்னா எதுவுமே கேட்கல ப்ரோ, ஆக்சுவலாக ஃப்ரீடமாக விட்டாங்க. இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்க, அந்த ட்ரஸ்ட் தான் மேபி அந்த ப்ராடக்ட் நல்லா வந்திருக்குன்றது. அப்பப்போ அவுட் கேட்காம என்ன பண்ணுறீங்க அப்டேட்ஸ் எதுவுமே ஒன்றுமே இல்லை. என்னப்பா என்ன ஏதாவது அனுப்புறியா அப்படி கூட இல்லை ஆக்சுவலாக. ஓகே சரி, இது வச்சுப்போம். எனக்கு ஆனால் ரொம்ப நாளாக இதுதான் ப்ரோ தோணும். இப்போது சில ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, லேபிள் கீழே ஒர்க் பண்ணாமல் அவங்களோட இதுக்கே சும்மா ஒரு ப்ரொடியூசர் இது பண்ணி அவங்க இதுக்கே போடுற ஹனுமன் கைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நல்லா பண்ணுறது அவங்க 10 toes in when we standing on business. I'm a big stepper, underground methods, top notch hoes get the most, not the lesser. அவங்களோட வீடியோலாம் பார்த்தா எனக்கு நீங்கள் ஐஏ பண்ணது தான் தோணும். சொல்லிட்டாண்டா என்ன மாணிக்கோ டக்குன்னு பேட்னு கொடுத்தால ரொம்ப வச்சுக்கோ தக்கல்ல ட்ரெயின்ல போனோம்டா சமரைக்கும். அதுக்கு வந்து ஐஏன்னு நல்லா தெரியும், நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்துருக்கீங்க, பேங்கராக ஒன்று கொடுக்கணும், நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணிருக்கீங்க. டெட்லைனும் இல்லாதனால ரிவிஷன்ஸ் மேலே ரிவிஷன்ஸ் போயிட்டே இருக்கலாம். எப்படி அந்த வீடியோ பெட்டராக பண்ணி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வர வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி அது நான் தான் ப்ரோ கிளைண்ட்டு. நான் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து என்னோட அவுட்புட் 2 தனி ஃபோல்டர் பார்த்தாலே ஒரு 200 போகும். நானே அதை பார்த்துட்டு ஏன்னா அதை நான் அவங்க பார்க்கும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா ஏய் வாவுடா அவ்வளோதான் இருக்கும், அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுருவேன். ஸோ அதுதான் நம்ம எப்பவுமே நான் அதை எனக்கே எக்ஸைட் ஆனால் தான் நான் தருவேன். ஆனால் என்னன்னா இது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டாலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப
ஒரு டெட்லைன்லாம் கமர்ஷியல்ஸ்லாம் போயிட்டுனா சடனாக கொடுக்கணும். நீ ஒரு வாரம் எடுத்தோடனே 2 நாளில் கேட்பாங்க, 3 நாளில் கேட்பாங்க. அதனால தான் நீங்கள் ப்ராஜெக்ட் கரெக்டாக சூஸ் பண்ணால் தப்பிச்சிக்கலாம். இப்போ இந்த நீங்கள் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களே, யூஸ்வலாக ஹையர் ஸ்கேல் கிளைண்ட்ஸ்ட்டு தான் இந்த அப்ரோச்சபிள் ஃபீலிங் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை லோவர் ஸ்கேல்லையும் இந்த லைக் யூஸ்வலாக ஸ்டீரியோ டைப் இருக்கும், இந்த ஹையர் டிக்கெட் த கிளைண்ட் இஸ் ஒரு பெட்டராக, அவங்க ரொம்ப கேள்வி கேட்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கா? இது கீழே இருக்கவும் மேலே இருக்கவும் இல்லை, நான் காசே தராதவன் நல்ல கையாக இருந்தானா கூட வேலை என்ன தேவையோ இது பண்ணால் ஒரு டைம் எடுக்கும்டா. இப்போ இது ரோட்டோவில் மிஸ்டேக் இருக்குது சம்திங்கு, இது வந்து நாளைக்கே வேணும், எனக்கு 1 ஹவரில் வேணும், ஒரு 10 கேரக்டர் ரோட்டோ போடணும் அப்படின்னா 10 கேரக்டர் வந்து தம்பி எனக்கு 4 கொடுத்துருப்பான்னா அதில் ரோட்டோ போடலாம். ஆனால் ரோட்டோ எப்படி எங்கே அது எங்கே ஜிட்டர் ஆகுது தெரியாது, பின்னாடி அவன் தெரியுதான். ஆமாம் ப்ரோ, இது ஏன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்களே அப்படிதான் இருக்கும் ஃபைல், புரியுதுங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு தெரியணும், அந்த ப்ராசஸ் தெரிஞ்சதுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை இந்த டைம் ப்ராசஸ்ஸு அப்படின்றது தான். ஏன்னா புரிஞ்சுக்கணும் ப்ரோ, ஆக்சுவலாக அதுதான் விஷயம். ஹையர் கிளைண்ட்டாக இருந்தாலும் அவன் நல்ல நாலேஜபிளாக இருந்தாங்கன்னா அவன் அந்த டவுட்டே கேட்க மாட்டான் ஆக்சுவலாக, இல்லை இது வேணாம் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஆனால் அப்படியே டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹையரில் தான் வந்து அவ்வளோவா வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் அது ஏன்னு நினைக்கிறேன்னா, ஹையர் ஒரு லோவர்லேருந்து அவங்க பார்த்துட்டு இவ்வளோலாம் பார்த்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒன்றுமே தெரியாமல். நீங்கள் சொல்கிற மாதிரி 2 ஹவர்ஸில் ரோட்டை கேட்கலாம் பட்டுட்டு ரோட்டனா இவ்வளோ நாள் ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சக்கப்புறம் தான் அந்த லெவலுக்கே போயிருப்பாங்க. அதனால மோஸ்ட்லி ஹையர் கிளைண்ட்ஸ் எதுவும் நோண்ட மாட்டாங்க நம்மள. வேலிட், அதுதான் அதான் விஷயம். ப்ரோ இப்போ ஹைப்போதட்டிக்கலாக ஒன்று கேட்குறேன். இப்போ நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு செம்ம க்ரியேட்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஓகே, சரியான ஐடியா, நீங்களே பார்க்காத அளவுக்கு ஒரு ஐடியா, ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அந்த ப்ராஜெக்டில், அப்படி ஒரு ஒர்க் வருது, ஆனால் பேமெண்ட் வந்து செம்ம லோ. நீங்கள் பார்த்ததுலேயே நீங்கள் அதை எடுக்கவே தேவையில்லை, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அதை எடுக்கவே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. எப்படி அதை டீல் பண்ணுவீங்க? எடுப்பீங்களா மாட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? மாட்டி வர்ற மாதிரியே இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்ச நாள் கழிச்சு மாறி வேற ஏதாவது பண்ணலாம். பாத்தியா அப்ப சொன்னது வேற. இல்லை எப்பவுமே மூளை ஒரு மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரிலாம் இம்பல்சிவா இப்போ மைண்ட் என்னையே கேட்பான் ப்ரோ, திடீர்னு திரும்பி பார்த்து இப்படி கேட்பான். இது கேமரா பார்க்கும்போது கேட்டானா வேற. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஆனஸ்டா சொல்றேன் சொல்லுங்க. எப்படின்னா இது வந்து என்னோட கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். கமிட்மெண்ட்னா எனக்கு என்ன நீட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம், இல்லை இது கன்ஃபார்மாக தேவை இந்த விஷயத்துக்கு ரன் பண்ணுறதுக்கு, இல்லை அதுதான் ரொம்ப மெயின்னு நினைக்கிறேன். அது எனக்கு இல்லைன்னா நான் க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட் எடுப்பேன். ஏன்னா அதனால் எனக்கு நிறைய பேர் தெரிய வர போகிறாங்க, ஏதாவது நீ ப்ரூவ் பண்ணலாம், சம்திங் ஏதாவது இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு வரலான்னா எனக்கு அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லை, ஃபினான்ஷியலாக நீட் இல்லை. ஃபினான்ஷியலானா எல்லாருக்குமே இருக்கும் எப்போவுமே, பட் ரொம்ப இல்லை. இந்த கரெக்டாக எனக்கு ஒன்று வந்தால் இப்போ ஒரு 1 lakh தேவை அப்படின்னா, இப்போ அது என்னால் என்ன பண்ணுறதே தெரியாத ஸ்டேஜில் இருந்துட்டு அந்த டைமில் வந்து அவங்கள ஆப்வியஸ்லி எடுக்க முடியாது அந்த மாதிரி. அதனால பட் ஆப்வியஸ்லி அது தேவையில்லைன்னா இதை நான் வந்து சூஸ் பண்ணுவேன், கிரியேட்டிவாக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. கேமரா ஆஃப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதில். ப்ரோ எனக்கு வந்து ஒரு 10 மியூசிக் வீடியோ எடிட் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஐஏஐ 170 cm ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி புல் ஆஃப் பண்ணிடலாமா கொடுப்பாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20K 15K அவ்வளோதான் இருக்கும். அவங்களுக்கு அதில் அவ்வளோ டைம் எடுக்கும், டெட்லைனும் வச்சுருப்பாங்க, 1 வாரம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் ப்ரோ இருக்குது. எடிட் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம், நாங்கள் ஷூட் பண்ணதே இவ்வளோ தான், ப்ளேஸ் பண்ண போகிறது இவ்வளோ தான், எடிட்டாக என்ன இருக்க போகுது, அது எது நான் அவ்வளோ கேஷ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் சில ப்ராஜெக்ட்லாம். புரியுது. ஆனால் நாங்கள் செட் பண்ணும்போது எல்லாருமே இப்போ அந்த ஐஐ வந்து இப்போ அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க என்ன விஷயம்ன்ட்டு அது ப்ராசஸே செம்ம நல்லாயிருக்கும். அந்த ப்ராசஸே எப்படி அவன் மொபைல்லே பால் டப்பா வந்து மொத்தமாக மொபைல்லே அவன் பிளான் பண்ணிட்டான், என்ன விஷயம் என்ன வேணும் அப்படின்றது அவன் பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் டிஓபி வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே நான் இதை ஷூட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி இவன் தேஜோ வந்து ஷூட் பண்ணி தந்தான் மொத்தமாகவே. ஆக்சுவலாக அது இல்லைனா அவங்க மொபைலில் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது கடைசி நாள் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் வீடியோ அனுப்பிச்சு சும்மா பாருங்கன்றது வந்து டிஓபி அவன் இல்லை நல்லா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட கேமரா இல்லை, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி பேஷனேட்டாக இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும். அவன்
அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கி நான் அதுமாரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரெக்கே பண்ணி என்ன விஷயம்ன்ட்டு அவன் ஆல்ரெடி ஸ்கவுட் பண்ணி வச்சுருந்த லொக்கேஷன்லாம் இவனுக்கு காமிச்சு இவன் வந்து ஷூட் பண்ணி தந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நான் உள்ளே வந்து நான் எடிட் பண்ணி தரேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணாத ஒரு விஷயம் இது பண்ணி கிரேட் கிட்டேருந்து கொடுத்துட்டு கிரேட் கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டோம் என்ன விஷயம்ட்டு மொத்த ஷார்ட்டாகவே வாங்கிட்டோம். கட் டவுன்ஸ்லாம் வந்து ஹேண்டில்ஸ் வந்து மொத்த ஹேண்டில்ஸு எதுவுமேலாம் இல்லை 5 செகண்ட்ஸ் எப்படி வேணால் நான் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோம் நாங்கள். ஐ திங்க் இந்த பால்டபா ஏலேருந்து தான் நிறைய மியூசிக் வீடியோஸ் வரவே ஸ்டார்ட் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லைக் பயங்கரமாக நிறைய பேர் எஃபர்ட்ஸ் போட்டு எடிட்டாக விஎஃப்எக்ஸாக பண்ணணும்னு நினச்சதே அந்த வீடியோக்கு அப்புறம் தான். இந்த சீனில் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. அந்த சீனில் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வச்சு பேசி அதுக்கப்புறம் பார்க்க போனா எல்லார் வீடியோலயும் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபெக்ட் வந்து அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். நான் அது எப்படி நான் ஏதோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். ஆனால் என்ன அது வந்து அதுதான் அது கார் வீடியோஸ்லாம் பண்ணுவானுங்களே நிறைய அதுக்கெல்லாம் முன்னாடி தான் ப்ரோ நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கெல்லாம் ஏன்னா இந்த ட்ரெண்ட்லாம் இப்போ தான் வந்தது. நான் இன்ஸ்பயர் ஆனது ஃபாரினர்கிட்ட, அது மட்டும் எனக்கு தெரியும். என்னால் ஐஏஏ கரெக்டாக என்னால் பண்ண முடியுது அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தெரியுது ஓகே இதெல்லாம் பண்ணதுனால தான் இதான் டேரெக்டாக அது கிடைக்கல. அதுதானே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ண மியூசிக் வீடியோனா லைக் ஃபுல்லானா இறங்கி பண்ணது அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் பார்த்தேன் எடிட் எஃபெக்ட்ஸ் பேஸில் ஐஏ இல்லை FTW நான் ஒர்க் பண்ணல. ஓ நீங்களா? ஆமாம் ஓகே ப்ரோ. அதில் இதோட எஃபெக்ட்ஸ் அதிகமாக பயங்கரமாக இருக்கும். ஆசப்பு அவங்களாம் ரொம்ப ஹெவிலி இன்ஸ்பயர்டு. அதெல்லாம் வந்து அந்த சைடில் டேவ்மேஸ் அப்போல்லாம் செம்ம ஸ்டார்டிங் பீரியடில். நான் முன்னாடி சொன்னது இப்போ நடக்குது பார்த்தீங்களா? ஐஏ நல்லா வெளில தெரியுன்றனால எனக்கு தெரியுது. FTW வந்து தெரில. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க ப்ரோ. நான் அது வந்து எப்படின்னா அப்போல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நான் 7 மணி வரைக்கும் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு 4 hours திருப்பி நான் இதில் ஒர்க் பண்ணணும் மியூசிக் வீடியோ. ஏன்னா அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன ஒர்க்கு? நான் அப்போ வந்து நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தேன் அப்போ ஒரு கம்பெனியில். ஸோ அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு அது முடிச்சுட்டு வந்து நான் 8 o'clockலேருந்து ஒரு 3 hours அந்த மாதிரி நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன் ஃப்ரீலான்ஸ் இந்த மாதிரி. அப்படி தான் கான்டாக்ட் பில்டிங் அப்படி தான் நெட்ஒர்க்கிங் பண்ணேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 months கிட்ட போச்சு ப்ரோ. FTW அப்போ எனக்கு எதுவுமே இல்லைல்ல. சம்திங் நான் ஏதாவது பண்ணோம் இதுதான் நான் வேலை தான் பண்ண போகிறேன்றது தான் அப்போல்லாம். இது வேலைக்கு தான் போகணும், வேலைக்கு தான் நெக்ஸ்ட்டு லெவல்லாம் இது. அப்போ எனக்கு தெரியாதுல்ல. அப்போ மியூசிக் வீடியோ பண்ணோம். மியூசிக் வீடியோ எப்படி பண்ணோன்னா எனக்கு வீடியோ கிரியேட்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இது எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான அட்வான்ஸ் லெவலு இன்னும் ஒரு கொஞ்சம் பெருசாக பண்ணால் மியூசிக் வீடியோ போல். ஏன்னா ஃபாரினர்ஸ் தான் ஹெவிலி இன்ஸ்பயர்டு, எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சரி என்னடா எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படி இதை பண்ணுறது, என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி R&D. ஏன்னா பார்க்குறது எல்லாமே ஈஸி, பண்ணும்போது சின்ன விஷயம் கூட கஷ்டமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஓவர்லேஸு ரோட்டோ எதோ பண்ணிடுவீங்க அந்த வீடியோவில். 7 months எனக்கு என்னெல்லாம் தோணுதோ ஃப்ரேம் அப்படியே அது கோப்ரோலே நாங்கள் வச்சு எடுத்துட்டோம். அப்போ கோப்ரோலே வச்சு எடுத்து ஒரு மேரேஜ். ஏன்னா அதுதான் என்னோட ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரலாம் யாருமே இல்லைல்ல. மியூசிக் பண்ணுறவங்களே ரேரு. ஸோ மியூசிக் பண்ணுறவங்க அப்ரோச் பண்ணோம், அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி சம்திங் ஏதாவது பண்ணலாம், நம்ம அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க வரணும், நடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு தெரியாது ப்ரோ. ஏன்னா இப்போ உங்களுக்கே எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் என்ன. ப்ரோ அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ப்ரோ. இப்போ எனக்கு பிடிக்கிறது இவனுக்கு பிடிக்காது சில வாட்டி. ஆனால் பப்ளிக்கு என்ன பிடிக்குதுன்னு நம்ம கிராக் பண்ணுறது வந்து அது வேற ஒரு ரொம்ப ப்ரோ. அதுதான் ஒரு விஷயம். பப்ளிக் வந்து ஒரு டைம் மேலே அது நம்ம பார்க்க முடியாது. அதுதான் நான் சொன்னேன்ல, நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன் என்ன விஷயம்ன்ட்டு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது எது ஒர்க் அவுட் ஆகுதோ நான் என் மியூசிக் வீடியோஸில் நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ எனக்கு இன்னொரு ரோடு, இப்போ வரைக்கும் நீங்களா போய் யாரு கூடாது ஒர்க் பண்ணணும்னு அப்ரோச் பண்ணி ப்ராஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. கெஸ் பண்ண அந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை, யாருக்கிட்டையுமே கேட்டதில்லை. அதுதான் நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு அவங்களா வந்து கேட்டு அப்போதுலேருந்து நடந்துட்டு இருக்க லூப் தான் எனக்கு. அதுதான் எனக்கு யார்கிட்ட நான் ஏதாவது வருதுன்னா நான் எவ்வளோ நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நான் தர முடியும், நான் என்ன புதுசாக என்ன பண்ண முடியுன்றது தான் தாட்ஃபுல்லே எனக்கு. அதுதான் மெயின்.
அதனால ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக இருக்கோம், அவங்களுக்கு நம்ம ட்ரூத்ஃபுல்லாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது, அதனால அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் யாராவது அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா லைக் எனி ட்ரீம் கிளையண்ட் அந்த மாதிரி இருக்கா? எனக்கு நைக்கு, அடிடாஸு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதுலலாம் டெக் ஆட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலலாம் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ஆசை. அதுதான் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். கூகுள் வந்துருச்சே. கூகுள் வந்து ப்ரோ இதெல்லாம் சொல்லலாமா கூகுள் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வெளில? அதுதான் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம்ல, ஒரு கட் கொடுத்துட்றோம், நீங்கள் எல்லாம் வரலாமா வேணாமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரிலீஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, யார் பார்க்குறவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேனான்ட்டு. சப்போஸ் சடனாக ரிலீஸ் ஆகுது, அது லேட்டாக, ஏன்னா இப்போ தான் போயிட்டுருக்கு ப்ராடக்ட்டு. ப்ரோ ஆனால் நிஜமாக தேங்க்ஸ் ப்ரோ, பாட்காஸ்ட்டுக்கு வந்தது. நீங்கள் இவ்வளோ ஒர்க் வச்சுட்டு வரதே இதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவன் எனக்கு அழைச்சா ப்ரோ யூ ஃபேமஸிங் ஆன் சவுத் வாட் அப்படின்னா, ப்ரோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சொன்னது அதான், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணதே இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்ற இதனால தான் பாட்காஸ்ட் வச்சேன். அதுதான் ரிப்ளை பண்ணி நீங்கள் ஆக்சுவலி இதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சம்திங். ஏன்னா அதுதான் ப்ரோ, எல்லாருமே இப்போ ரொம்ப எனக்கு வர டிஎம்ஸ்லாம் ப்ரோ நான் இது பண்ணிட்டுருக்கேன், எனக்கு எப்படி ப்ரொஃபஷ்னல் கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டிஎம்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதுதான் ஏன்னா நான் போய் ப்ரொஃபஷனல் கிளைண்ட்ஸை நான் புஷ் பண்ணல, யாருமே கேட்கல, நான் அப்படின்னும் போது அண்ணா நீ அப்ரோச் பண்ணும். இப்போ உனக்கு கிடைக்கல சம்திங், எனக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்கும்ன்ட்டு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எல்லாமே போய் அப்ரோச் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த விஷயம் வந்து இப்போ எதாவது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி இல்லைனா அதுக்கு ப்ராசஸில் இருந்து கற்றுக்கணும். அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நீ அப்ரோச் பண்ணனா எல்லாருமே அப்ரோச்சபிள் தான் ப்ரோ. இப்போலாம் வந்து நீ யாரை வேணால் ரீச் அவுட் பண்ணலாம், நீ என்ன வேணால் பண்ணலாம் ஆக்சுவலாக. அப்போ அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம என்ன நம்மளை க்ரூம் பண்ணிக்கலாம் என்ன விஷயம்ட்டு. ஏன்னா நீ இப்போ போனாலுமே இப்போ அவங்களுக்கும் ஒரு டைம் லைன்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே இதை முடிக்கணும், அவனுக்கு காசு நல்லா வரும். பட் ஆனால் உனக்கு தெரியணும், நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் உனக்கு நீ செட் பண்ணிட்டானா விஷயமே வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. நீ வந்து உன்னை ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும் எல்லாரையுமே, வந்து இந்த மாதிரி ஒருத்தவன் பண்ணிகிட்ருக்கான் ஒரு விஷயம், இது எப்படி பண்ணுறது, இது உன்னை கேட்க வைக்கணும். அதுதான் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், யூனிக்னஸ். எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து இவ்வளோ நாள் சீனில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் தரணுன்னாவே பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது அவங்களே பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்க இருக்காங்கல்ல, ஸோ நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 15-20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவங்க எதுக்கு வரணும்? ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட அவங்க வருவாங்களே, இல்லைனா ரொம்ப கஷ்டம். ப்ரோ உங்களுக்கு டைம் இருக்கா ஆக்சுவலி இந்த லேர்னிங் பீரியடுக்கு? நீங்கள் டைம் ஒதுக்கி வச்சுருக்கீங்க? ஐ திங்க் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுறீங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணோன்னு, ஆனால் அது நான் மைண்டில் வச்சுப்போம் ப்ரோ, நம்ம பண்ணிடணும்டான்ட்டு. ஆனால் அட்லீஸ்ட் சாப்பிடும் போதும் சரி அதை பார்க்கறதாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு எல்லாருக்குமே பண்ணுறது தான் அது, அப்படி தான் பண்ண முடியும். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் போய் ஒன்று கிளிக் பண்ணால் நினைப்போம் பக்கத்துலேயே ஃபன்னியாக ப்ரோ கிளிக் பண்ணக்கூடாது, அது கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்பிடும் போது அந்த யூடியூப் தம்ப்நெயிலை பார்த்து டிசைட் பண்ணுறதே அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவோம். எக்ஸாக்ட்லி. எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் நம்மளால கற்றுக்க முடியாது, குறிப்பிட்ட லெவல். நான் எப்பவுமே நான் என்ன யோசிப்பேன்னா, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு ஒரு 5 டூல் தான் தெரியுதுன்னா அந்த 5 டூல் வச்சு நான் எப்படி என்ன வாவ் கிரியேட் பண்ண போகிறேன்றது தான் பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு மேட்ரு. ஆனால் ஒரு கொஞ்சம் வருஷங்களாக நானே கொஞ்சம் வந்து இன்னும் எதாவது பண்ணோம் ஒரு விஷயம் ஏதாவது அப்படின்றதுனால இப்போ 3D அது என்ன அட்வான்ஸாக என்ன விஷயம் அதுக்கான விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷங்கள், ஒரு வருஷம் எடுக்கும் திருப்பி அது கரெக்டான கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸில் இருந்தால் மேபி இன்னும் ஒரு 2 இயர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது, பட் ஆனால் அதையும் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியாதுன்னா ஏஐ அந்த சொல்கிறீங்க. அதான் ஏன்னா ஏஐ இருக்கும்போது இப்போ எல்லாமே மிஷின் லேர்னிங் எல்லாமே ஈஸியாக இருக்குது. பிரெயினுக்கு அதான் ஏஐ வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ நீ இப்போ கண்டினியூஸ் லேர்னிங்கில் இருந்தால் அதுவும் ஒரு லேர்னிங் தானே, அப்படியே தான் வரப்போகுது, அது கண்டு பயப்படுறதுலாம் இல்லை. ஸோ அதான் கணக்கு லேபர் ஒர்க்லாம் தான் அதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கும், அவங்களும் அதை க்ரூம் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். ஸோ அது ஏன்னா எப்படி தான் இன்வால்வ் ஆகிட்டே தானே இருக்கும், எல்லாமே இன்வால்வ் ஆகிட்டே தானே இருக்கும், அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபோட்டோஷாப் வெர்ஷனுக்கும் இந்த பார்த்த ஃபோட்டோஷாப்புக்கும் நம்ம ரொம்ப டிஃப்ரென்ஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே தான் எல்லாமே, அது
நம்ம மைண்டுக்கே எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக, அது ரொம்ப நல்ல விஷயம் தான் வர்றது இன்வால்வ். ஏன் ஈஸி ஆக்குதுல ஒர்க்கை. பட் ஆனால் நீ அதை எப்படி யூஸ் பண்ண போகிற அப்படின்றதான். இப்போ நம்ம 3D இவ்வளோ வருஷமாக கற்றுக்கிட்டு என்ன விஷயம்னா திருப்பி என்னடா இவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு, ஒரு ப்ராம் போட்டோடனே பியூட்டிஃபை வந்துச்சுன்னா 2 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம்ல அப்படின்றதுனால. பட் ஆனால் இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கணும். ஐ திங்க் பிரின்சிபல்ஸ் தெரியணும். பிரின்சிபல்ஸ் கோராகவே தெரியணும் ப்ரோ. எல்லா அதான் சொன்னேன்ல, இன்னும் 5 டூல் இருந்ததுன்னா அந்த 5 டூல் மெயினாக இருக்கணும். அதான் பிரின்சிபலாக இருக்கணும் கரெக்டாக. நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு மீட் பண்ணல, இந்த ஆமாம் துர ஸ்லீப்பிங். துர ஸ்லீப்பிங் அப்போ ஒர்க் பண்ணிருக்கும் போது நான் வந்து அப்பதான் நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்றது பார்த்துட்டு இருந்தேன் அங்கே உட்காந்து. எனக்கு அப்பதான் தெரியும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஸ்கிரிப்ட்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மேட்டரே நான் அப்பதான் டிஸ்கவர் பண்ணேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு 5 வருஷமா தெரியும், பேசிக்ஸ் மட்டும் நான் ஸ்ட்ராங்கா கற்று வச்சுக்கிட்டேன். இந்த ப்ராம்ப்ட் ஸ்கிரிப்ட் அந்த மேட்டர் எதுவுமே தெரியாது, இந்த பொசிஷனோட விகில் அந்த மேட்டர்லாம் எல்லாம் கீ ஃப்ரேம் பேசிக்ஸ் விட்டேன், டூலாக எல்லாமே கற்று வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே இவ்வளோ இருக்கு போல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு அப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அது பார்த்து இல்லை ப்ரோ, ஸ்கிரிப்ட் கற்றுக்கணும். ஏன்னா நான் என் ஆஃபீஸில் நான் 2 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது, இன்னொன்று வந்து பைஜூஸ் சொல்லிட்டு ஆக்சுவலாக. ஸோ அங்கே நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஸ்கிரிப்ட் பேஸில் நிறைய ஒர்க் பண்ணாங்க. சொல்லிலாம் தரமாட்டேன், எங்கேயுமே யாருமேலாம் சொல்லி தரமாட்டாங்க. ப்ராஜெக்ட் ஃபைல் வரும்போது நான் பார்ப்பேன் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படின்னும் போது அவங்க ஸ்கிரிப்ட்லலாம் நல்ல லைக் சில ஃபைல்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, டெம்ப்ளேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் ரிப்பீட்டேஸ் ஆகும். அது ஈஸியாக நீ வந்து ஸ்கேல் இப்போ எப்படி நீ டியூக் பெசல்லாம் கேரக்டர் அனிமேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களா? டியூக் பெசல்லாம் இருக்குல்ல, இப்போ எப்படி இப்போ அதில் சிலதெல்லாம் வந்து நீ ஒரு கிளிக் பண்ணாலே அதுவே வாக் சைக்கிள்லாம் வந்துடும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே இப்போ மூவ் பண்ணாலே எல்லாமே மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் டெம்ப்ளேட்ஸ். பாக்ஸ்லாம் வந்து நீ போய் ஸ்கேலில் பண்ணோன்ட்டு இல்லை, நீ வந்து ஜஸ்ட் ஒரு பொசிஷன் இருக்கும், ஒரு கீ ஃப்ரேம் அதை நவுத்துனாலே உனக்கு எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ கேமராவுக்கும் இருக்கும் ஸ்கிரிப்ட். கேமரா நீ மூவ் பண்ணாலே எல்லாமே மூவ் ஆகும், அந்த வேர்ல்டே மூவ் ஆகும், ஆர்பிட் ஆகும், ஒரு க்ரீ ஃப்ரேம்லேயே மூவ் ஆகும். நீ கேமராவில் போயிட்டுனா நீ வந்து 1 நோடு 2 நோடுன்னு இருக்குது. ஆக்சுவலாக 1 நோட்னா இந்த ஆக்சஸ் மட்டும் தான் போகும். ஸோ 2 நோட்னா உனக்கு எல்லா ஆக்சஸ்லேயும் இப்படி மூவ் ஆகும். ஸோ அது கரெக்டாக இருக்கும் ப்ளகின்ஸ்லாம். ஸோ அங்கே நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் இது பண்ணி கற்றுக்கிட்டேன். அங்கே என்னன்னா அங்கே ஃபுல்லாகவே அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆஃபீஸில் போகிற அப்போ தான் அந்த பீரியடு. அப்போ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எல்லாரும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ண ஆளுங்களே, நல்லாயிருக்கும் அது ஒர்க் பண்ணும்போது. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ குவிட் பண்ணீங்க அந்த ஜாப்லேருந்து? கரெக்ட், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 2019 நினைக்கிறேன். 2019 அந்த டைமில் தான். ஸோ நீங்கள் இனிஷியலாக இந்த ஃபீல்டு பிளான்லலாம் இல்லை? இனிஷியலாலாம் இதெல்லாம் இல்லை ப்ரோ. இப்பயும் இந்த பிளான்லலாம் நான் இல்லை, இப்பயும் நான் ஃப்ளோவில் வந்திருக்கு அவ்வளோதான். இப்போதைக்கு நான் ஃப்ளோவில் அப்படியே போயிட்டுருக்கேன். என்ன விஷயம்ன்ட்டு என்ன நடக்கும்லாம் தெரியல. இப்போ என்னன்னா ஒரு ஃபீலிங் தான், என்னடா இது இவ்வளோ நேரம் உட்காந்து வேலை செய்கிறோம், ரெகக்னேஷன் வந்து ஒரு விஷயம் இருக்கே, என்ன விஷயம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம்ல, எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. இப்போ டேரக்ஷனும் தோணும், ஒரு விஷயம் எடிட் பண்ணலாமா, ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஜாலியாக ஒரு வீடியோ கிரியேட்டர் தானே எனக்கு ஃபஸ்ட் ஆகணும். நான் சொன்னேன்ல, சம்திங் ஏதாவது கிரியேட் பண்ணோன்றது தான் கோல். இந்த டேர்மில் தான் இதை நான் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த டேர்மில். ப்ரோ இன்னொரு இது எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு, இப்போ திருப்பி இம்பல்சிவாக கேட்குறேன். இப்போது டைரக்டட் பைன்னு ஒரு பர்சனோட நேம் வருது. ஓகே ஓகே. எனக்கு இப்போதைக்கு இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டருக்கு தான் மெயின் கிரெடிட்ஸே போகுது பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம். எடிட்டர், டிஓபி இவங்க ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது தெரியாது. டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும், எடிட்டில் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான் இவன், டிஓபி இவ்வளோ வேலை பார்த்துருக்கான், அதனால தான் வீடியோ செம்மையாக இருக்குது அப்படின்னு. ஜென்ரல் ஆடியன்ஸாக வைடர் ஆடியன்ஸே என்ன பார்க்குறாங்கன்னா, ஓ டேரக்டர் சூப்பர், அவ்வளோதான், டேரக்டருக்கு கிரெடிட் போகுது. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்களாச்சும் எடிட்டில் வந்து லைக் அவ்வளோ இன்புட்ஸ் போட்டிருக்கோம், ஆனால் எதுவுமே லைக் ரெக்கக்னிஷனே கிடைக்கல நம்மளுக்கு. அது ஆமாம் அது இருக்கும் ப்ரோ. ஏன்னா நீங்கள் உட்காடுறீங்களா அவ்வளோ நேரம் வந்து உட்காந்து எடிட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் இதை சொன்னேன்னு அது இருந்துகிட்டே தான் இருக்குது ஒன்றும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்கேலில் படத்தில் வேலை செய்கிறவங்களுக்கே இல்லை ப்ரோ அது. ஆக்சுவலாக புரியுதுங்களா, சீனாவே இப்போ தான் மாறுது. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் சம்திங் நம்மளுக்கு இது கிடைக்குதே அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பெரிய அதான் எடிட்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஏன்னா அவங்களாம் அவ்வளோ விஷனரியான பீப்புள்ஸில் எல்லாருமே வந்து அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்மளுக்குலாம் ஈஸியாக நம்ம கட் பண்ணிடுறோம், அவங்களாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் லீனியர் ஃபுல்லாக
அது ரொம்ப கஷ்டம். அந்த இதுக்கு தான் ஆனால் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். ரெகக்னேஷன் கிடைக்குதான்னு கேட்டாலாம் கிடையாது. இந்த இதுதான் ப்ரோ. இப்போ எடிட்டர் விஎஃப்எக்ஸ்னாலே நீங்கள் வந்து வெறும் எடிட் விஎஃப்எக்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை, கம்ப்யூட்டர் ஜாப் மட்டும் பண்ணுறது இல்லை, இன்புட்ஸ் நிறைய கொடுப்பீங்கல்ல. இந்த ஷார்ட் சஜஷன் டேரக்டருக்கே சஜஷன் கொடுக்கறது நீங்களாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கலாம். இந்த ஷார்ட் இப்படி போனால் பெட்டராக இருக்கும், இந்த இடத்துல இந்த ட்ரான்சிஷன் வந்தால் பெட்டராக இருக்கும். இந்த ஒரு ஷார்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறதே நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் கிரெடிட்ஸ் வந்து வெறும் லைக் அது எடிட் விஎஃப்எக்ஸ்குள்ளே அடங்கிடும் மொத்தமாக. உங்களுக்கு அவ்வளோ டேரக்டர் கிடைக்கிற கிரெடிட்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸே அவ்வளோவா வராது. அந்த மாதிரி தானே இருக்கு. தான் ப்ரோ, அதெல்லாம் வந்து அதான் ஒரு விஷயம். அதனால தான் ஓகே இது இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. வேறு வழி இல்லை, அது வந்து இப்படி தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சம்திங் என்ன இன்னும் ஹெவிலி இன்ஸ்பயர் பண்ண முடியும், நம்ம கிட்ட நிஜமாலே ஸ்டஃப் இருக்கு, அதை வந்து இன்னும் நம்ம அழுத்தமாக சொல்லணும் அப்படி தான் இருக்கே தவிர ஓகே இது கிடைக்கல அப்படி கஷ்டமாக அதான் இருக்குதான். அது சும்மா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம். நார்மலாக இப்போ நான் என்னோட சிட்டிங் ஹார்ஸே வந்து ஒரு 12 hours ஆயிடுச்சு ஒரு நார்மலாகவே. ஏன்னா சில டிஓ இப்போ தேஜோ அவன்லாம் வந்து என் வீட்டில் தான் தங்கி வரும்போது ஃபர்ஸ்ட்லாம் நார்மலாக வருவான். இப்போ ஒரு பேக்கோட வரான், உள்ள என்ன இருக்கா ப்ரஷ்ஷு சோப் எல்லாம் இருக்கு. இப்போ ஸோ என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கும் தெரியுது என்ன ப்ராசஸ்ஸு, எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன விஷயம் அப்படின்றது அவங்க தெரியுது. ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸ். ஒரே இடத்துல உக்காந்துட்டே இருக்கணும்ல நீ. இப்போ அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும், ட்ரெயின் ஆகிடும். என்னடா இது, அதுக்குள்ளே திருப்பி வேற ஒரு வேலை வந்துடும் ஒரு விஷயம். அட்லீஸ்ட் உனக்கு அதில் ஏதாவது மணி ஏதாவது கிடச்சிதுன்னா சம்திங் உனக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஹாப்பி இருக்கும். கொஞ்சமாச்சும் ஏதாவது ரொம்பலாம் எதிர்பார்க்கல, கொஞ்சமாச்சு ஒரு விஷயம். நான் எதுவுமே கிடைக்கல, ரெகக்னேஷனும் இல்லை. நீ நல்லா ஒர்க் பண்ணாலே ரெகக்னேஷன் கம்மி தான் இங்கே, சரிங்களா? ஒன்றும் நம்ம வேலையே செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொன்னேன் நான், நீ வெறும் எடிட் மட்டும் பண்ணனா எனக்கும் அது மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்னை எடிட்டே அதான் சொல்லுவாங்களே நிறைய, யாரும் எடிட்டே தெரியக்கூடாது, சீம்லெஸ்ஸாக போகணும், பார்க்கவே கூடாது எடிட்டை அப்படின்வாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணால் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க. ஆமா கரெக்ட். லைக் வேற எப்படி நீங்க ஜாப் அப்ரோச் பண்ண முடியும்? வேற யாரும் உங்களை அப்ரோச் பண்ணல. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஆக்சுவலா. அப்படி இருந்தா அதனால நீ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிக்கணும் கொஞ்சம் உனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஐடியல் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிளி எடிட் இருக்கிற மாதிரி வீடியோஸ் தான் பிடிக்குமா? லைக் ஹை விஎஃப்எக்ஸ் இல்லாமல்? அப்படி இல்லை ப்ரோ, கண்டென்ட்டை பொறுத்து தான். இப்போ எனக்கு புதுசா ஒரு விஷயம் வந்து எனக்கு இருந்தா அது பிடிக்கும். என்ன எதாவது யூனிக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சில கதைக்கு அது தேவை. இப்போ ஆசைக்கூடையிலலாம் வந்து எதுவுமே விஎஃப்எக்ஸாலாம் இருக்காது. ஒரு இடத்துல பட்டர்ஃப்ளை வரும், அதெல்லாம் டெலிபரேட்டாக அது அவ்வளோதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்ததே. ஆசைக்கூடையில் இந்த காருக்குள்ளே போகிற ஷார்ட் நான் உங்களுக்கு மெசேஜ் அது விஎஃப்எக்ஸா இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேனா இல்லை கரெக்டாக சொன்னேன்? இல்லை கரெக்ட் தான், கரெக்ட் தான் சொன்னேன். ஆமாம் ஆமாம், ஸ்டிச் தான். எனக்கு ஒரு 8 தடவை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இல்லை இதில் ஏதாவது இருக்கணுமே, இந்த ஷார்ட் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஸ்டிச் பண்ணி கடைசியாக நிறைய ஷார்ட் எடுத்து கடைசி காருக்கு போகிறது மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். சரியான ஒர்க் ப்ரோ. அது யாருமே கெஸ், நான் சும்மா எல்லாருக்கும் போட்டு காமிப்பேன், இல்லை தான் இருக்கா கெஸ் பண்ணேன். பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க, அந்த எண்டிங் ரோட்டை பண்ணி அந்த சீன் மாத்தணும் சொல்லுவாங்க. கார் சீன் எல்லாரும் விட்டுறாங்க. அது ரொம்ப கரெக்ஷன்ஸ் போயிட்டே தான் இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாமே எப்படி எடுத்தோம்னா, எப்படி ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா அது FPVல பிளான் பண்ணுது. ஸோ அது FPVல தான் எடுக்கிற மாதிரி. ஆனால் என்னன்னா கார் வந்து எல்லாமே லைக் ஈவனாக இல்லை ஹைட்டு, அதனால FPV உள்ளே போகிறது வந்து அது கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல எடுத்த கால் தான் ஸ்பான்டேனியஸாக டப்புன்னு ஓகே என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு கார் வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க, நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் CGயில் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படி. அது பேக்ரவுண்ட் ஏதாவது க்ரீன் மேட் வச்சு எடுத்தீங்களா இல்லை சும்மா? க்ரீன் மேட் வச்சு எடுத்தேன். பட் ஆனால் க்ரீன் மேட் நான் எப்பவுமே நான் க்ரீன் மேட்டில் வச்சு எடுத்துட்டு நான் வந்து தனியாக வந்து ரோட்டோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ப்ரிசைஸாக தேவைன்ட்டு. ஏன்னா எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் வாபுலானா பிடிக்காது. இருந்தாலும் அதில் மிஸ்டேக்லாம் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் அதில் எவ்வளோ தெரியாத வரைக்கும், ஏன்னா டைம்லைன் கன்ஸ்டன்ட் இருந்தது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆமாம், ஷூட்டுக்கு ஏதோ BTS மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தாங்க, டக்குன்னு வந்துருச்சு பாட்டு. அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, ப்ரோமோ விட்டாங்க பாட்டு. நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றதுனால தான். ஏன்னா கிரியேட்டிவாக புஷ் பண்ணோன்னா அதுவும் ஒரு டைம் எடுக்கும்ன்றதுனால கரெக்டாக. ஆனால் அந்த ஷார்ட்டு கரெக்டாக எல்லாமே ஒரு தனித்தனி பிளேட். இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு கார் தனியாக எல்லாமே தனித்தனியாக வந்து எல்லாமே எடுத்துகிட்டு க்ரீன் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே நம்ம நார்மலாக ஸ்கேல் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, நம்ம கேமராவோட டெப்த்து வந்து தெரியணும் உள்ள. ஸோ அந்த டெப்த் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன விஷயம்னா இதில் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா, இப்போ இதில் போகிற மோஷன் வந்து
கண்ட்ரோல் வந்து இதுலேயும் ஸ்பீடு வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கணும். இது கண்ட்ரோல்லாம் கிடையாதுல்ல. கேமோட ஸ்பீடு வந்து கரெக்டாக, ஏன்னா இது கண்ட்ரோலபிள் கேமராலாம் இல்லை, கிளிக் பண்ணால் கரெக்டாக மோஷனில் போகிறதுக்கு இது கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஒன்று அது வந்து எனக்கு போஸ்ட்டில் வந்து டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது உள்ளே மேட்ச் பண்ணி. ஆமாம், கரெக்டாக கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வச்சு. ஆனா நீங்க அதுலயும் கேமரா ஷேக் ஆட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இதுவா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை ஆட் பண்ணி கடைசி இதுல வந்து பிளேட் கடைசி இதுல தெரியும் ஆக்சுவலா ஒன்று சின்னதா லைட்டா அதுல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே, எனக்கு ஆனா எங்க மாட்டுச்சு இல்லை, எனக்கு வந்து அந்த ஷார்ட் யோசிச்சு பார்த்தேன் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன. ஒன்று இந்த கேம் ரோப் இது டைப் பண்ணி புஷ் பண்ணிருக்கணும். பெரிய கேம் சினி கேம்லாம் வாய்ப்பே இல்லை, அத்தனை இது வச்சு ஆப்ரேட்டர் இல்லாமல் ஃபோக்கஸ் புல் பண்ணாமல் பண்ண முடியாது. ஃபோக்கஸ் புல்லிங்கில் தான் நான் யோசித்தேன், ஓகே இது எதாவது சிஜியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி ஓகே மெசேஜ் அனுப்பிச்சிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன் நான். இல்லை, விஜய் கார்த்திக் சார் அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ஹெவி தான். ஏன்னா அவரும் டப்னா இது கட்டுறா அது கட்டுறா பைப்லலாம் வச்சு அதை கஸ்டமைஸ் பண்ணாங்க அந்த இடத்துல ரிக்கே அப்படியே ஒரு மாதிரி அந்த இதெல்லாம். ப்ரோ யாருக்குமே தெரியாது இந்த மேட்டர். நீங்கள் சொன்னீங்களே எடிட் பண்ணுறதே தெரியக்கூடாது, நான் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணுறதே தெரியாமல் ஒரு சீனுக்கு பண்ணிருக்கீங்க. அது அதோட பிரேக் டவுன் போடணும். பட் ஆனால் போடுங்க, தயவு செஞ்சு போடுங்க. ஸ்பான்டேனியஸாக எடுத்தது தான். ஆனால் அது அந்த இடத்துல டப்புன்னு என்ன பண்ணுறது, ஓகே எஃப்இ இல்லை இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை போகணும் ட்ராவல், அதில் பட்டர்ஃப்ளை இருந்தது தெரியும். ஓகே பட்டர்ஃப்ளை மட்டும் தான் நம்ம வேலை பண்ணிடலாம். ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்து கிராவிட்டி இல்லாத ஆப்ஜெக்ட். 3Dக்கு நீ வரும் HDRI மட்டும் எத்தனா ஓகே, நீ நார்மலாக மற்றதெல்லாம் எதுவும் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. லைட் மேட்ச் பண்ணுறதுக்கு மெயினாக அதுதான் தேவைப்படுது. ஸோ அதனால் அது மட்டும் போதும். ஆனால் இது வந்து ஸ்டிச்சிங் வந்து ஜோன்லேயே இல்லை, பிளான்லேயே இல்லை. என்னப்பா பிளான்லேயே இல்லை, லிஸ்ட்டில் வந்துச்சு. சரி ஓகே இது பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி நம்ம பண்ணிடலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு அது ஒர்க்ஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக நல்லா ஒரு மாதிரி வந்துருச்சான் அப்படியே ஒரு. ப்ரோ ஸோ நீங்கள் இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு கெயாட்டிக் ஸ்டைல் ஆஃப் திங்கிங்கா இல்லை ஒரு ஆர்கனைஸ் திங்கிங் ஸ்டைலாக இருக்குமா உங்களுக்கு? லைக் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணும் போல ரொம்ப ஆர்கனைஸ்டாக க்ளீன் ஒர்க் ஃப்ளோ அப்படி இருக்குமா, இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி? ஒரு டைம் நல்லா கரெக்டாக இருக்கும், ஒரு டைம் வந்து இதுவாக இருக்கும், டிஃபர்ஸ் தான். ஸோ ஆனால் அதுதான் நீ கரெக்டாக இப்போ இதுலேயே சொன்னால ஆசைக்கூடியிலே எஃபிவி பிளானில் இருந்தது. கார்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அந்த இடத்துல கார் நிற்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஆனால் கார்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்னால எஃபிவி உள்ளே போக முடியல, அந்த ட்ராவலில் அதை எடுத்துகிட்டு போக முடியல. அந்த இடத்துல இது பிளான் பண்ணதுனால இது ஒர்க் அவுட் ஆச்சு. இதை காப்பாற்றிய ஒரு விஷயம் நம்ம ஒன்று பண்ணுது. பட் ஆனால் இப்படி தான் இருக்கும். இதுதான் ப்ரோ, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் முந்திரி கொட்டத்தனமாக இந்த காரை க்ரீன் மேட்டில் வச்சு ஒரு ஷூட் பண்ணி உங்களுக்கு கூட கால் பண்ணி கேட்டேன் ப்ரோ எத்தனை சீன் இருக்கு க்ரீன் மேட் ரிமூவ் பண்ணோம். அது டெட்லைன் வேற ப்ரோ, லிட்டரலாக 3 நாள் டெட்லைன் ப்ரோ. அந்த டைமில் எங்களுக்கு சாரா பிளாக்கோட ஹார்ட்லெஸ் டெட்லைனும் அந்த டைமே இவன் ஒரு ரூம்ல சாரா பிளாக் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை தட்டுறான். நான் இந்த 54 ஷார்ட் கிரீன் ஸ்கிரீன் கிளாஸ் எடுக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிளாஸ் மேட்டரை மறந்துட்டோம் ப்ரோ. கிளாஸ் இல்லைன்னா ஈஸி சால்வ்டு எல்லாமே. ரிஃப்ளெக்ஷன் நாங்க அண்ணன் கார் எடுத்துட்டோம், காலில் பார்க்குறோம் கார்ல கிளாஸ் இருக்கு, ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னாச்சு. ரொம்ப கேஃபர்கிட்ட கேட்டேன், ஆனால் எப்படியோ வந்துருமா ஒரு அளவுக்கு வந்துருமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எப்படி அச்சீவ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் ப்ரோ நோண்டி பார்த்தேன். எனக்கு எப்பவுமே என்ன ஆகுனா அந்த காம்போசிட் பிரஷ்னு ஒரு பிளக்இன் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு பார்த்து எனக்கு எப்பவுமே ப்ராசஸாக ஒர்க் ஆகாது. ஏதோ சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா சில இடம் வந்து மேனுவலாக ரோட்டோவில் மாஸ்க் பண்ணாதான் ஈஸி, காம்போசிட் பிரஷ்ஷை வச்சு அடிக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணிடுவேன், கிளாஸோட ஷேப்பை ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி ட்ராக் பண்ணிடுவேன் எப்பவுமே. ஸோ கம்ப்ளீட்டாக இல்லை ரிமூவ் த கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து பென் ப்ரோவையும் உள்ளே இருக்க சப்ஜெக்டை மட்டும் ரோட்டோ, ஸோ அவங்கள மட்டும் ரோட்டோ வச்சு ரிவீல் பண்ணிடுவேன். கிளாஸ் வச்சு இனிஷியலாக ஃபுல்லாக தூக்கிடுவேன், சப்ஜெக்டோட கிளாஸையே தூக்கிட்டு வெறும் அவங்கள ரிவீல் பண்ணுற அளவுக்கு மட்டும் ரோட்டோ. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா பென்ப்ரோ ஓட்டுற சைடில் இந்த பக்கத்தில் மட்டும் செட்டோட ஒரு பைப்லைன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணாலும். ஏன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணால் ப்ளூ ஸ்க்ரீனில் லைட்டே வரல சுத்தமாக. அப்புறமா சரி வேறு வழியில் அவரை கொஞ்சம் இப்படி ஸ்லைட்டாக இப்படி நகர சொல்லிக்கிட்டோம். ஆனாலுமே இட் கெப்ட் கமிங். அவர் சில சீன்லாம் அந்த கையெல்லாம் வெளியே போட்டு இது பண்ற, அங்கேதான் மேனுவல் மாஸ்க் பண்றதுக்குள்ள செத்து போயிடுச்சு. அது இங்கே ஒன்று முடிச்சேன்னா இங்கே ஒரு திருப்பி ஒரு பிசுறு. நான் யோசிச்சோம் சரி உங்கள்கிட்ட ஐ மீன் பட்ஜெட் இருந்துச்சு, பட்ஜெட் அவ்வளோலாம் இல்லை, பட்ஜெட்னு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் வந்து இது வந்து சரி பர்சனலாக ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி தரலாம், டைரக்ஷன் பண்ணுறதுனால பர்சனலாக பண்ணி தரோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னால நாங்கள் எதுவுமே பேசல, பேமெண்ட்டே பேசல. ஆக்சுவலி இதுக்கு சுத்தமாக பேமெண்ட்டே பேசாமல் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிற பட்ஜெட்லாம் இது விஎஃப்எக்ஸ் க்ரீன் மேட் ரிமூவ் பண்ணுறது யாராச்சும் கேட்டு கொடுத்துடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து ஐ சார்ஜ் பெர் செகண்டுக்கு 1000 rupees.
அவ்வளவுதான். அப்பதான் யோசிச்சோம், தலையை பிடிச்சிட்டு ஃபைனல் கோட் ஏதோ 3.5 lakhs. பட்ஜெட்டே அவ்வளவு இல்லையா, கொஞ்சம் இது மாதிரி போயிட்டோன்னா மாட்டிப்போம். ஏன்னா காசு வந்து லிட்ரலி இங்க பே பண்றாங்களான்னு கேட்டா அந்த ரேஞ்சு வந்து தெரியாது. ஏன்னா ஆனா நீ வந்து யாருக்கிட்டையாவது நீ போய் ஒர்க் கேட்டனாதான் தெரியும், ஐயோ என்ன இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் கனடாவில் கேட்டேன், ஒரு ஐஐக்கு வந்து கண்ணு லைட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வரும் வெளியில் வர மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அது நான் கேட்டிருந்தேன். அவனோட சார்ஜ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs கிட்ட போயிடுச்சு. விஎஃப்எக்ஸோட ஸ்கேலே சார்ஜிங் பயங்கரமா அதிகம், ரொம்ப அதிகம். அது தப்பு இல்லை, அவங்களோட சார்ஜஸ் அவங்க ஊர் அந்த விஷயம். நான் கேட்டாலும் அவன் இண்டஸ்ட்ரியில நல்ல டாப் கை. என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுனால ரீச் அவுட் பண்ண முடிஞ்சது. அதனால நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அவனோட ஆசை, அவனோட ரேட்ஸ் வந்து அவன் சொன்னான் ஆக்சுவலாக. அது பார்க்கும்போது ஓகே இவ்வளோ இருக்கா, என்ன விஷயம், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு. அதுதான் நம்ம ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நம்ம நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு நான் கரெக்டான வே ஆஃப் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா மியூசிக் வீடியோஸ் 2 விதம், ஒன்று ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ஃபுல்லாகவே, ஒன்று வந்து எஃபெக்ட்ஸ் பேஸ்டில் வரும். ஸோ நீ கரெக்டாக நீ எந்த வே சூஸ் பண்ணுற, எப்படின்னா ட்ரீட்மெண்ட் கிராண்ட்னஸ் எதிர்பார்க்குறியா மியூசிக் வீடியோவில், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கிளைண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ டைம்குள்ளே வேணும்னா குவாலிட்டி வந்து ஆப்வியஸாக காம்ப்ரமைஸ் தான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அது வந்து கிளைண்ட்டும் வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து அவங்க ஏன்னா அவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு தெரில ப்ரோ எப்படின்னா, அவங்க ஏன்னா எல்லாருமே அதை யோசிப்பாங்களான்னு தெரில. இன்ஸ்பயர் எல்லாருமே இப்போ இன்ஸ்பயர் பண்ணோம் சம்திங் எதாவது பண்ணணும்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க ஒர்க் இருக்கும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இதான லைஃப், நம்ம யோசிக்கணும்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது, என்ன விஷயம்ன்ட்டு. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெயினாக இருக்குது அப்படின்னும் போது. அப்போ கமர்ஷியல்ஸில் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல உன்னை வேல்யூ பண்ணுவாங்க, ஒர்க்கும் காசும் சீக்கிரமாக இருக்கும். ஹவர்ஸ் பேஸில் எல்லாருமே ஹவர்ஸ் பேஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஃபாரின்லேயும் ஐ திங்க் இன்னைக்கு நீங்கள் எனக்கு மேஜராக நீங்கள் சொன்னதே அந்த கரெக்டான கிளையண்ட் சூஸ் பண்ணுறது வந்து எனக்கு நீங்கள் இத்தனை தடவை சொன்னோன்னா தான் அந்த கிளாரிட்டியே புரியுது. லைக் த ஃப்ரீடம் யூ கெட் ஃப்ரம் சூஸிங் த நாட் ஜஸ்ட் அந்த ஒர்க்கோட ஃப்ரீடம், பட் லைக் ஓவராலாக உன்னோட விஷன் எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஆமாம் ப்ரோ, ஏன்னா அதுதான் ஃபைனலாக அதுதான் மேட்ரு. அதுதான் நீ புதுசாக இருக்கணும் அந்த இடத்துல. நீ வந்து ஹெல்ப்ஃபுல், உனக்கு வந்து இப்போ யாராவது உன்னோட நல்லா பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறன்னா அவங்களும் வந்து உன்னை எதிர்பார்ப்பாங்க, நீ என்ன ஃபீட் பண்ணுற, அவங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுற அப்படின்ற எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீ அப்போ நிறைய கற்றுக்கணும். நிறைய விஷயம் வந்து பாம்பேலாம் நீங்கள் நிறைய ரீச் அவுட் பண்ணலாம். என்ன விஷயம்னு நிறைய பேர் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க, பாம்பேல நீங்கள் ட்ரை பண்ணணும், பாம்பேலலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதுதான் ப்ரோ, அங்கே ஒர்க் கல்ச்சரே வேறு, என்ன விஷயம்ன்ட்டு. இங்கே ஒர்க் பண்ணுறதும் அங்கே ஒர்க் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட். நானும் இப்போ அந்த பார்ட் ஆஃப் ப்ராசஸ் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது என்ன ப்ரொஃபைல் என்ன விஷயம்ன்ட்டு. ப்ரோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் முன்னாடி யோசிச்சிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு லெவலில் நம்ம இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் இப்போ வந்து ஆனஸ்ட்டாக ஒரு லெவலில் இருக்கீங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க. அந்த இருங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ப்ரோ, ஒரு லெவலில் இருக்கீங்க. ஆமாம் சரியா, உங்களுக்கு வந்து இப்படி இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டோடனே என்னடா இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கா எப்பயாச்சும்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் யோசிச்சது ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுக்குலாம் வீடியோஸ் பண்ணோம், செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் பண்ணோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு போய் மீடியமில் ஏன்னா சேர்க்கலாம்ல, நிறைய பேர் பார்க்க வைக்கலாம் ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்தேன். பட் ஆனால் அந்த லெவலில் நான் ரீச் பண்ணிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், ஐயோ நான் தப்பான கோல் வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கணும், நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டேனே இந்த எல்லாருக்கும் தெரியணுன்றது வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் இருந்தது பெரிய கோலும் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். அது நடந்ததுக்கப்புறம் மேபி அதுக்கப்புறம் வேணால் சொல்லலாம், நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லி அந்த ஒரு விஷயம் அதுக்கான ப்ராசஸில் தானே இருக்கும். ஆக்சுவலி வந்து நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, நாங்கள் இந்த கிரியேட்டிவ் க்ரோட்னு இன்ஸ்டாவில் இந்த ஒர்க்ஸ் போட ஆரம்பிச்ச முதல்ல எக்ஸ்போல்னு ஒரு பிராண்ட்லேருந்து யூஎஸில் அது வந்து ஒரு போல் பிராண்ட், போல் ஃபிட்னஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரேண்டமாக ஒரு டிஎம் வந்துச்சு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து, ஹாய் லைக் லுக்கிங் ஃபார் அ டீம் டு கவர் அர் இவெண்ட் ஹேப்பனிங் இன் இந்தியா. சும்மா தான் பேசணும். ஆனால் அவர் வந்து ரொம்ப நாளாக நம்மளோட ஒர்க் ஸ்டைல் பிடிச்சி ஃபாலோ பண்ணி
நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து அது ஆக்சுவலி என்னோட டர்னிங் இன்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு இவெண்ட் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 8 பேர் வந்து இங்கே இம்ப்ராம்ப்டுவான டீம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மளாம் பாய்ஸ் டீமாக தான் இருக்கும் முக்கால்வாசி. அவர் சொல்லிட்டாரு அங்கே ஃபீமேல் தான் 95% ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்கள் 3 பேர் பொண்ணு கூப்பிட்டு தான் வரணும் டீம்லன்ட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு we need female photographer வீடியோகிராஃபர் தேடி ஃபீமேல் வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் கூட கிடைச்சிட்டாங்க. வீடியோகிராஃபர் வந்து அதை பிடிக்கவே முடியல. ரொம்ப கண்ணா 10 எல்லார்டையும் கேட்டு கடைசியில பிடிச்சி லைக் எவ்ரிதிங் வாஸ் புக் ஃபார் அஸ். ஆனா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அங்கே வந்து ஒரு பங்களால ஸ்டே பண்ண வச்சாரு. கிளையண்ட் வாஸ் சூப்பர் சில். இன்ஃபேக்ட் எனக்குலாம் வந்து இப்போ ரோல் மாடல் மாதிரி அந்த கிளையண்ட். அந்த ப்ரோ எங்களை இங்கே ட்ரீட் பண்ணது கம்பேர் பண்ணி அவர் ட்ரீட் பண்ணது வந்து எங்களுக்கு ஏதோ தெய்வம் மாதிரி இருந்தாரு அவர் பார்க்கறதுக்கு. என்ன ஆச்சுன்னா பட் அதான் கம்மிங் பேக் டு தி பாயிண்ட் வந்து இட் ஆல்வேஸ் சீம் லைக் நம்ம ஒன்று யூனிக்கா பண்ணதுனால தான் அந்த இடத்துல அவங்க நம்ம 200%. அதுதான் ப்ரோ, அது ரொம்ப மெயின். அந்த மாதிரி தான். ஸோ நானும் சில கிரியேட்டர்ஸ்குலாம் இப்போ பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது அங்கே போய் அவங்க அப்ரோச் பண்ணுறது ட்ரீட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். டே என்னடா இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ காசு தரீங்க அப்படிலாம் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணும்போது இருந்தது எனக்கு. என்னடா இது, ஓகே நம்மளுக்கு அப்போல்லாம் வந்து ஒரு மாதம் சம்பளமே 30,000 ரூபாய் தான். பட் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க எல்லாமே ஸ்டேலாம் பார்த்து ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அதுக்கே எனக்கு ஒரு 30,000 தந்தாங்க. அப்போ ஒரு 2 years 3 years அப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போ எனக்கு அது தெரியுது. ஓகே கிளைண்ட் அவங்க வந்து எவ்வளோ அந்த நம்ம தான் அந்த ஒரு விஷயம் நம்மளும் அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம் மற்றவங்கள. ஏதாவது கூப்பிடுறோம் ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மாதிரி நானும் நிறைய விஷயம் நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்டேருந்து நிறைய நானும் கற்றுக்குறேன். ஆக்சுவலாக பவன் அலெக்ஸ்லாம் தெரியுமா அவங்களுக்கு? அவர் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஜென்யூனாக ஒரு நல்ல பீப்புள்ஸ் கூட கரெக்டாக ஒரு விஷயம் வந்து அவங்களும் எஜுகேட் பண்ணுவாங்க எல்லா விஷயமும். இப்போ அவங்களுக்குலாம் இருக்கும்போது சின்ன ஏதாவது நம்ம அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஜஸ்ட்டு நான் கூப்பிட்டாங்கன்னா அவங்க தான் எல்லாத்துக்குமே இப்போ பண்ணுவாங்க. A to Z. ப்ரோ பெட்ரோல் நான் ப்ரோ பைக்கில் போகிறேன், அவர் வந்து முன்னாடியே பெட்ரோல் போட்டுருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்போ அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க ஒரு விஷயம். அது நம்ம கற்றுக்கணும்ல. ஆக்சுவலாக நம்ம சொல்லணும் வாயை திறந்து ஒன்று இப்போ வாடா அங்கே போகலாம் இந்த ப்ராஜெக்டுக்காகனா டேரக்டர் வந்து எல்லாத்தையும் வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும். ஓகே இப்போ எத்தனை பேர் வராங்க, என்ன விஷயம், அங்கே வந்தால் ஸ்டே ஃபுட்டு நம்ம தான் எல்லாமே கால் எடுக்கணும். அவங்களே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகே அவங்க வந்துடுவாங்கடா அப்படி விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லேருந்து நான் இப்போ உங்களை அவங்க இப்படி ட்ரீட் பண்ணதுனால உங்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் வரும். நான் டேரக்டர் ஆனால் இப்படி தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணணும். அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது நான் கற்றுக்கிறேன். அதான் நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி நல்ல ஹியூமனாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு இது வந்து அது ஒர்க்கோட நல்ல ஏன்னா டேக் கேர் பண்ணிக்கிறாங்களே. அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க, யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லைல்ல. ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்மளும் இருக்கணுன்றதே எடுத்துக்காட்டாக இருக்காங்களே. ப்ரோ பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டும் இல்லை, எடிட்டரும் இல்லை, டேரக்டரும் இல்லை, ஒரு கிரியேட்டர் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு உங்களை எப்படி தெரியும்னா நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது 06 இது வந்து 06 ஒரு டான்ஸ் டீமில் ஃபஸ்ட்டு இருந்தார். நான் ஸ்கூல் டைமில் எனக்கு தேவ் சம்பத் தான் என் ஸ்கூல் சீனியர். ஓகே 4 years சீனியர் எனக்கு. நான் அப்போ 06க்கு வருவேன். அப்போ நீங்கள் அப்போ அங்கே இருப்பீங்க. அந்த விக்கி பப் தான் இந்த விக்கி பப்னு எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் இப்போ சுத்தமாக டான்ஸே ஆடுறது இல்லைல்ல இந்த இதுக்கு வந்ததுலேருந்து. எனக்கு அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து எம்லேருந்து XXL அந்த மாதிரி போயிடுச்சு. பட் ஆனால் அதுதான் சொன்னல சிட்டிங் ஹார்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ப்ரோ இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் நிறைய பிளான்ஸ் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கிரியேட்டருக்கு முன்னாடி டான்ஸ் வீடியோஸ் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஏன்னா என் கூட இருக்க பாய்ஸுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் வாடா பண்ணலாம். ஏன்னா நான் விஸ்காம் தான் படித்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது படிக்கும்போது டான்ஸ் வீடியோஸ் அப்போ டான்ஸ் க்ரூவில் இருப்பேனா. அப்போ டான்ஸ் க்ரூவில் இருக்கும்போது பசங்க தான் ஃபுல்லாருமே அவங்களுக்கு எல்லாமே வீடியோ எடுத்து தர்றது அப்படி தான் இருந்தது. ஸோ அது ஒன்றா அப்படியே கொஞ்சம் ஓகே டான்ஸ் வீடியோ அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். அப்போ எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒன்று ஆட் ஆன் பண்ணி ஓகே எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓகே ஆர்டிஸ்ட்டாக நம்ம எதுக்கு டான்ஸ் வீடியோலாம் தனியாக போடணுன்னா நம்ம என்ன பண்ணுறது, எஃபெக்ட்ஸ்லாம் மட்டும் ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோ வைக்கிறதே கஷ்டம் ப்ரோ. அப்போலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது எப்படி இருக்கு. இப்போ
இப்போ ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ப்ரீமியர் ப்ரோ தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ஸு கிராக்கு நம்ம அப்போ பேலாம் பண்ண மாட்டோம், பயப்படுவோம். 1000 ரூபாடா, என்னடா டெய்லி கிரெடிட் பண்ணுறவங்க போல் 1000 ரூபாவை, அந்த மாதிரி ஒரு சில்லி பயம்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றா பண்ணி தான் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் தான். ஐ திங்க் நீங்கள் சொன்னதுலேருந்தே நிறைய லேர்ன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பாட்காஸ்ட்டில் கற்றுக்குறாங்க இல்லையோ, எங்களுக்கு நிறைய கொடுத்துருச்சு. எனக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் கிளாஸ் இல்லை ப்ரோ. நீங்கள் ஒரு சிம்பிள் விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக சூஸ் பண்ணு அப்படின்னு. பட் கிளாரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்களா, முன்னாடி ஒரு கான்டெக்ட் ரீடிங், அதுவும் நீங்கள் ஒரு எடிட்டரான ஒரு பிஓவிலன்னு சொல்லும் போது எனக்கு அது என்ன நீங்கள் எங்கே பார்த்தோலையா தான் முன்னாடி போயிருப்பீங்களே, அதனால அதில் எனக்கு அது ஒரு ஆழமாக புரியுது நமக்கு. இப்போ நான் நாளைக்கு எல்லாத்தையும் பாருங்க, நீங்களும் தான் இந்த ரூம்ல இருந்தீங்க, நம்ம எல்லாரும் ஒழுங்காக பிளான் பண்ணி. எஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த பாட்காஸ்ட். ரொம்ப நல்ல நாலேஜபிளாக இருந்துச்சு ஆக்சுவலி நீங்கள் சொன்னதெல்லாம். நாங்கள் உள்ள இது வந்து என்னன்னா, நானே ஒன்றும் நேற்று கற்றுக்கோங்க. நான் வந்து வேர்ல்ட் கப் பார்த்தேன். நான் நேற்று இளையராஜா கான்சர்ட் ஷூட்டுக்கு போயிட்டு அது உட்காந்து டிஐடி பண்ணி காலைல தான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எழுந்துச்சு வந்தேன். யூஸ்வலாக என்ன ஆகுனா, யாராவது ஒருத்தனா காலைல ஆஃபீஸ் வந்துடும். நான் காலைல வந்துட்டு ஒர்க் பண்ணேன். அப்போ தான் உங்களுக்கு லைக் எவ்வளோ பெரிய ஆளுக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் நல்லா அவரை பற்றி கற்றுக்கிறோம். உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா வெளில இருந்து பார்க்க எல்லாருக்குமே அப்படிதான். எவ்ரிவன் அப்படிதான் இருக்கும் ப்ரோ. நாங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுனால எங்களுக்கு நீங்க ஒரு லெவல்ல தான் இருப்பீங்க எப்பவுமே. எனக்கு அதெல்லாம் தெரியல, பட் ஓகே. ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. உண்மை கீழே இப்போ கற்றுக்குறாங்கல்ல, நம்ம ஈஸியாக வந்து இது ஈஸி இல்லை, ஒரு டைம் இருக்குது, இதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். இது டப்புன்னு ஒன்று நடக்காது. ஏன்னா டப்புன்னு எல்லாம் பண்ணி நடக்கிறதுனால எல்லாமே கிளம்ஸியாக தான் இருக்கும். ஒரு விஷயம் எல்லாமே கிளம்ஸியாக தான் இருக்கும். அது ஒரு டைம் எடுத்து பண்ணால் அதோட ஃப்ரூட்ஃபுல் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் இனிமே. எஸ், ஹோப்ஃபுல்லி. கண்டிப்பாக ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க, நீங்களும் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வேலிடேஷன் நிறைய பேர் வரணும், நிறைய பேர். கண்டிப்பாக அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட்டோட மெயின் ஐடியாவே அதுதான். நம்ம பண்ணுறது, நம்ம கற்றுக்கிறது இன்னொருத்தனுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் பீப்புள், ஈவன் லைக் இப்போ காஸ்டியூம் டிசைனர்ஸ், ஸ்டைலிஸ்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எல்லாரும் எவ்வளோ பண்ணுறாங்க. ஒரு என் ப்ராடக்ட் வந்து அந்த 2 நிமிஷம் ஒருத்தவங்க உட்காந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ நடக்குது அது பின்னாடி. அதான் இப்போ தேஜோ அவங்களாம் வந்து நல்ல கிரியேட்டிவான கை. ஸோ எப்படி இருக்கும்னா, கிரியேட்டிவான்றதோட தவிர ஒரு பசி இருக்கும். என்ன அச்சீவ் பண்ணலாம் ப்ரோ, இது நம்ம பண்ணி ஆகணும். இப்போ நானே அது ஓகே காம்ப்ரமைஸ் ஆகணும், இல்லை வேணாம் நம்ம பண்ணோம், அந்த மைண்ட் செட் தேவையில்ல. ஸோ அந்த விஷயம் அதில்லாத நீ மட்டும் க்ரோ ஆகக்கூடாது, எல்லாரும் க்ரோ ஆகணும். ஸோ கூட இருக்கவங்க அப்படின்னு அது வராது. பட் ஆனால் இருந்தாலும் அதுதான் வந்து மெயினான விஷயம். அஸ் அ டெக்னீஷியனாக இப்போ என் ஃபேஸே தெரியலன்னும் போது நான் என்ன யோசிப்பேன்? நான் என்ன யோசிக்கிறது? யாருக்குமே எனக்கு தெரியாதுன்னும் போது நான் என்ன யோசிப்பேன்? அவனுக்கு இதுவே இவன் பண்ணியிருக்கான்டா, இவன், அதுதான் அவனுக்கோட எக்ஸைட்மெண்ட்டே. அந்த இடத்துல யாரும் அப்ரிஷியேட் பண்ணால் உண்டு, அது யாருக்குமே தெரியாது. அப்படின்னும் போது அஸ் அ டெக்னீஷியனாக வந்து அந்த விஷயந்தான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப என்னடா இவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், ஒரு ரெகக்னேஷனும் இல்லையே. பட் ஆனால் அதுதான் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம், நம்மளுக்கான விஷயம் கிடைக்கும் அப்படின்ற புஷ் பண்ணுற பீப்புள்ஸ். அதான் நான் சொன்னேன்ல, பவன் அலெக்ஸ் சொன்னேன் இந்த மாதிரி. ஸோ இவங்களாம் வந்து நல்ல குட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அப்படி இருந்தால் இன்னும் புஷ் பண்ணுறோம், இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயம் எல்லாருமே. அதனால அதுதான் ப்ரோ, பார்ட் ஆஃப் ப்ராசஸ் தான். பார்க்கலாம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கோம், என்ன விஷயம்ட்டு. சரி, முடிச்சிடலாமா பாட்காஸ்ட்டு? ஓகே காய்ஸ், இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப நல்லா போச்சு, நிறைய கற்றுக்கிட்டோம். நீங்களும் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, see you all in the next episode. Bye-bye. This is Shiva. That is Vicky Pop. This is Sai Muthuraman signing off. See you on the next episode. Bye. Super bro. இங்கே சொல்லணும்டா நீ. சரி சொல்லிடு, கட் பண்ணி வச்சுக்கலாம், டக்குன்னு சொல்லிடு. அவ்வளோதான், போதும்.